இந்த யூடியூப்பில் இருக்கவங்களையும் இங்கே இருக்கிற யாவரையும் நான் கர்த்தருடைய வார்த்தைக்காக வரவேற்கிறேன். ஸோ என்ன பார்க்குறோன்னா 1 சாமுவேல் 1:1-5 இப்ராஹிம் மலை தேசத்திலே இருக்கிற சோப்பீம் என்னப்பட்ட ராமதாயின் ஊராகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கனா என்று பேர். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெண்ணினாள். பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருந்தது, அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. இந்த டாபிக் வந்தாலே உங்களுக்கு என்னன்னு தெரியும், பட் இதில் ஆண்டவர் பேசுவார். அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு வழியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவார்கள். அதாவது இவங்க என்ன ஆகுதுன்னா, இவர் பேர் என்ன, எல்கன்னாக்கு 2 மனைவிகள். என்னது, பெண்ணினாலும் அண்ணாலும். பெண்ணினாளுக்கு என்ன இருக்குது, குழந்தைகள் இருக்குது. ஆனால் அண்ணாளுக்கு என்ன இல்லை, குழந்தைங்கள். இப்போ இவர் வருஷந்தோறும் என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவரை பணிந்து கொள்ளவும் பலியிடவும் அவர் ஊரை விட்டு ஒரு இடத்துக்கு போகிறாரு. அங்கே எல்கனா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெண்ணினாளுக்கு அவளுடைய எல்லா குமாரர்களுக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான், அந்த ஆஃபரிங் எல்லாம் கொடுக்கறதுக்கு. அன்னாளை சிநேகித்தபடியால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கை கொடுப்பானான். ஏன்னா இந்த மனைவியை காட்டிலும் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மனைவியை அதிகமாக நேசிக்கிறார். ஆனால் அடுத்தவர் இவர் என்ன பண்ணுறாரு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு என்ன பண்ணுறாரு, ரெட்டிப்பான பங்கை கொடுக்குறாரு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அங்கே அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை, இதில் யார் இப்போ நல்லவர், அவர் நேசிச்சு என்ன பண்ணுறாராம், ரெட்டத்தனையாக பண்ணுறாராம். அடுத்த லைனு கர்த்தர் அடைச்சிட்டாராம். இப்போ என்ன யார் சிநேகிக்கிறாரு அதிகமான்ற மாதிரி இருக்குது. கரெக்டாக பாருங்க, கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடினால் அவளுடைய சக்களத்தி அவளை துக்கப்படுத்தும்படியாக அவளை மிகவும் என்ன பண்ணுவாளாம். ஒருத்தி குழந்தை இருக்குது, ஒருத்தி குழந்தை இல்லை. அவளை என்ன பண்ணிக்கிட்டே இருக்குமா, வேசனப்படுத்தும்படி சங்கடப்படுத்துகிற மாதிரி தொந்தரவு பண்ணிட்டே இருக்குமா. அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் இதே வேலையாக இருக்குமா. வருஷம் இந்த பொண்ணை என்ன பண்ணுமா, அந்த பொண்ணை இந்த மாதிரி துக்கப்படுத்த வச்சுக்கிட்டு சங்கடப்படுத்த வச்சுக்கிட்டு உனக்கு பிள்ளை இல்லை பாரு அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் இவன் என்ன பண்ணுவாளாம், சாப்பிடாம அழுது கொண்டு இருப்பாளாம். அதுக்கு ஒரு பிரச்சனை. அவள் புருஷனாகிய எல்கனா அவளை பார்த்து, அண்ணாலே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரத்தை காட்டிலும் நான் உனக்கு ஏம்மா அப்படி அழுதுகிட்டே இருக்கிற, சும்மா ஏன் அழுகிற, 10 குழந்தைங்க இருக்கிறது காட்டில் நான் ஒருத்தன் பத்தாதான் உன் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறேன் அப்படிங்கிறார் அவர். ஏன் இதுக்கு அழுதுகிட்டே இருக்கிறேன்னு அவர் கேட்குறார். அப்போது சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அண்ணால் என்ன பண்ணுறாலாம், அழுதுட்டு இருந்த அண்ணால் என்ன பண்ணுது, திடீர்னு எழுந்திருந்தால் ஆசாரியனாக ஏலி கர்த்தருடைய ஆலயத்தில் வாசல் நிலை அண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்துருந்தான். அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இந்த அண்ணால் என்ன பண்ணிடுறா, அந்த ஆலயத்துக்குள்ளே போயிட்டு அவள் என்ன பண்ணுறான்னா, இந்த மனம் கசந்து அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி அவளை இப்படி என்ன பண்ணுறா, அந்த இன்னொருத்தி என்ன பண்ணுறா, இவளை கொடுமைப்படுத்தி அது மாதிரி பேசி 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 கஷ்டப்படுத்தி அவளை அழுக வச்சு இப்படியே இருக்கிறா. அப்போ அவள் என்ன பண்ணுறா, எழும்பி சாப்பிடாமல் அழுதுட்டு இருந்தவள் எழும்பி, அவன் ஹஸ்பண்ட் கூட கேட்குறான், ஏன் நீ அழுதுகிட்டே இருக்கிறம்மா, 10 குழந்தைய காட்டிலும் நான் உனக்கு போதாதான்லாம் அட்வைஸ் பண்ணி பார்க்குறாரு. அவள் திடீர்னு என்ன பண்ணுறா, அவள் எழும்பி அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவர் உம்முடைய அடியானின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரக்கண் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணிடலாம். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்தா ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா அந்த பிள்ளையை நான் திருப்பியும் உங்களுக்கே கொடுத்துட்றேன், அவன் முடியதும் ஷேவ் பண்ண மாட்டேன், கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுத்துட்றேன் அப்படின்றான்.
அப்போது அவள் ப்ரேயர் பண்ணுறத வந்து என்ன பண்ணுறாரு, ஏலி உட்காந்து பார்க்குறாரு. அவன் என்ன நினச்சிட்டாரு, லிப் மூமெண்ட்லேயே இப்படி பண்ணுறனால போதையில் இருக்குதோன்னு நினச்சி போய் கேட்பார். அதெல்லாம் நான் இங்கே போடல. அப்போ அவள் சொல்கிறா, அவள் இல்லை, நான் வந்து ஒரு மன வேதனையில் தான் இந்த ஜெபத்தை பண்ணேன், கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு ஒன்று அவர் சொல்கிறார். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை ஈடுவாராக என்றான் அப்படின்றார். என்ன சொல்லிடுறாரு அவர், அம்மா நீ கவலைப்படாதம்மா, நீ போ, நீ கேட்ட விண்ணப்பத்தின்படியே கர்த்தர் என்ன செய்வார், உனக்கு கட்டளை இடுவார் அப்படின்றார். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தய கிடைக்க கடவுது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால், அப்புறம் அவள் இருக்கல. அவர் இப்படி சொல்லிட்டார், என்னன்னு, அம்மா நீ என்ன பண்ண, நீ கவலைப்படாத, நீ கேட்டபடியே நடக்கும், நீ போ அப்படின்ட்டார் அவர். ஒன்று அதுவும் என்ன பண்ணுது, புறப்பட்டு என்ன பண்ணுது, போஜனம் பண்ணி சாப்பிடாம தானே இருந்தது, சாப்பிட்டு அப்புறம் அவன் என்ன பண்ணிட்டாலும் துக்கமாகவே இருக்கலையாம். எவ்வளோ வருஷம் வருஷம் துக்கமாக அழுதுட்டு இருந்தது, என்ன பண்ணலையாம், துக்கமாக இருக்கலையாம். அப்புறம் என்ன ஆகுது, அவர் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு அவங்க போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் கர்த்தர் அவளை நினைத்தருளினார். அவர் என்ன பண்ணிட்டாராம், கர்த்தர் நினைத்தருளினார். அப்புறம் என்ன ஆகுது, சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்திலே அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தருக்கு பணிந்து கொண்டாள். இதான் நம்ம பார்த்தோம். ஓகே, அண்ணாளுக்கு என்ன இல்லை, பிள்ளை இல்லை, கர்த்தரோ கர்ப்பத்தை அடைத்தார். பெண்ணினால் என்ன பண்ணிகிட்டே இருந்தா, அவளை துக்கப்படுத்தபடியாக அவளை மிகவும் விசனப்படுத்தி வந்தாள். வருஷந்தோறும் அவளை இதே ரிப்பீட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம், வருஷந்தோறும்னா என்ன அர்த்தம், பல வருஷமாக இது போயிட்டு இருந்திருக்கு. இதோட ஒரு இதே என்னன்றாங்கன்னா, டேட்டா படி பார்த்தா 19 இயர்ஸ், அரௌண்ட் 19 இயர்ஸ் இது இப்படி ப்ராப்ளம் கண்டினியூ ஆகிட்டே இருந்திருக்கு. வருஷந்தோறும் இதே தொந்தரவாக இருந்திருக்குது. அப்பொழுது அவள் என்ன பண்ணிகிட்டு இருந்திருக்கா, வருஷந்தோறும் சாப்பிடாமல் அழுதுகிட்டே தான் இருந்திருக்கு. அண்ணாலே ஏன் அழுகிற, ஏன் சாப்பிடாமல் இருக்கிற, ஏன் சஞ்சலப்படுகிறன்னு இவரும் எவ்வளோ வருஷம் கேட்டுட்டு இருந்திருப்பார், 19 வருஷமாக கேட்டு தான் இருந்திருக்கிறார். ஆனால் அண்ணாள் திடீர்னு என்ன பண்ணுது, எழுந்திருந்தாள். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள், நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன்னு சொல்கிறா. அப்போ அந்த ஏலி என்னன்றாரு, ஆண்டவர் சொன்னாரா ஏலி சொன்னாரா, ஏலியன் சமாதானோடனே நீ போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். புறப்பட்டு போய் போஜனம் செய்தால், அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அப்புறம் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க, கர்த்தர் அவளை நினைத்திருந்தால் சில நாள் சென்ற பின்பு கர்ப்பவதியானா எனக்கு கர்த்தர் கொடுத்தாருன்னு போய் திருப்பி ஒப்பு கொடுத்துட்டான். ஓகே, இப்போது இங்கே நான் என்ன கேட்குறேன், அன்னாள் பிள்ளை இல்லாமல் இருந்தா, கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை ஏங்க அவர் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, 2 கொடுக்குறாரு பாசமாக, கர்த்தர் என்ன பண்ணுறாராம், ஏங்க இப்படி பண்ணோம் அவர், கரெக்டா, ஏன் அவர் பண்ணோம், கர்த்தர் ஏன் அண்ணாளோட கர்ப்பத்தை அடைக்கணும், அது ஒன்று. 2வது, ஏன் இந்த பெண்ணினால் இப்படி துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும், துக்கப்படுத்தாமல் இருந்திருக்கலாமா. சரி, ஆண்டவர் தான் என்ன பண்ணிட்டார், கர்ப்பம் தராமல் அடைச்சிட்டாரு. அந்த பொண்ணாத என்ன பண்ணாமல் இருந்திருக்கலாம், துக்கப்படுத்தாமல் இருந்திருக்கலாம். சரி, அது ஒரு கொஸ்டின். அவள் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறா, சாப்பிடாமல் அழுது கொண்டே இருந்திருக்குது, இவ்வளோ வருஷமும் அழுது கொண்டே இருந்திருக்குது. ஆனால் அவள் என்ன பண்ணுறா, ஏந்திரிச்சு போய் விண்ணப்பம் பண்ணுறா. நான் என்ன ஒரு கொஸ்டின் கேட்குறேன், 19 வருஷமாக இப்போ நீ விண்ணப்பம் பண்ணலையா, பண்ணியிருக்க மாட்டா நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு ஆண்டவர் பிள்ளையாக இருந்தா அழுதுட்டுருக்கிற பொண்ணு ஒரு தடவையாக தான் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்குமா, சொல்லியிருக்காதா? பட் ஏன் இது ஒன்று தான் ரெக்கார்ட் ஆகிருக்குது? புரியுதா என் கொஸ்டின் என்னன்னு? அடுத்தது பாருங்கள், அவ்வளோ ப்ரேயர் பண்ணியிருக்கோம், அழுது புலம்புனதுக்கு நகுராத ஆண்டவர் இங்கே வந்து நகுந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, விண்ணப்பத்தை. இதில் இன்னொரு பியூட்டி சொல்கிறேன், ஆண்டவர் சொன்னாரா தேவதூதரை அனுப்பிட்டு, 19 வருஷமாக ஒரு பொண்ணு இங்கே அழுதுட்டு சர்ச்சில் உட்காந்துக்குது. இப்படி நினச்சி பாருங்கள், திடீர்னு பாஸ்டர் வந்து கேட்குறாரு ஏமா அழுகிறேன்னு.
அந்த பொண்ணு என்ன ஆனது, இல்லை பாஸ்டர் இந்த மாதிரி ப்ராப்ளம் நான் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்ருக்கேன். பாஸ்டர் என்ன சொல்கிறார், போமா உன் விண்ணப்பத்தின்படி ஆகும் கர்த்தர் கொடுப்பாருன்னு. உடனே சாப்பிட்டு சந்தோஷமாக போயிருமா? அதான் நடந்திருக்குதுங்க. புரியுதா? அப்போ அங்கே வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அந்த பொண்ணு ஒரு தேவதூதரை கண்டாள், அவர் சொன்னார். அதுக்கு என்ன இருக்குது, ஒரு நம்புறதுக்கான ஒரு இது இருக்குதா? 19 வருஷம் ஆமாம் இல்லாமல் இருந்தாங்க, தேவதூதரை பார்த்தேன் சொன்னார்னு. இல்லை ஆண்டவர் சத்தத்தை கேட்டுச்சா? அவள் புறப்பட்டு போயிட்டானா? எப்படி சாத்தியம்? ஆண்டவர் செய்வார், அதெல்லாம் விட்டுருங்க, எனக்கு அதை பற்றி நான் அந்த டாப்பிக்கே போகல. ஆண்டவர் கொடுத்துருவார். கர்ப்பத்தை அடைச்சவருக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ ஏன் கொஸ்டின், ஏலி என்னன்ட்டாரு, போமா உன்னதத்தின்படி ஆட்டு. ஜெபிச்சாரா? சரி வாமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், ஆவியானவர் ஏலியின் மேல் வந்தார். அப்பொழுது ஏலி தீர்க்க தரிசனமாக சொன்னார், நீ இந்த நாளுக்குள் ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பாய் சொன்னாரா? நீ போமா உன் விண்ணப்பத்தின்படி ஆனோன்னு இது உடனே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு சாப்பிட்டு என்ன பண்ணிட்டு போயிடுச்சு, துக்கமாகவே இருக்கலையாம், எதுவுமே காணாம போயிடுச்சான். அப்போ அங்கே வேற என்னோ ஒரு விஷயம் கர்த்தர் பண்ணுறார். அவர் 2 லைனில் போமா நடந்துரும்ட்டாரு, போயிடுச்சு. இங்கேருந்து உங்களுக்கு தீர்க்க தரிசனமே ஒருத்தர் சொன்னாலும் நமக்கு என்ன ஆகும்? அது எப்படி ஆகும் பார்க்கலையே சிச்சுவேஷன். அப்போது இந்த இடத்துல என்னவோ ஒன்று நடக்குது, ஏதோ ஒன்று பண்ணால் ஒருத்தங்க இருதயம் என்ன ஆகுதுன்னா, அவள் அழுத பொண்ணு ஆண்டவர்கிட்ட கேட்காம இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் சொல்லிடுறேன், ஷுவரா? அது ஒத்துக்கிறீங்களா எல்லாரும்? அப்போ ஏன் திடீர்னு இப்போ மட்டும் அந்த விண்ணப்பத்தை அப்ரூவல் ஆயிடுச்சு? இந்த கொஸ்டினுக்கு நமக்கு பதில் வேணும். 2வது, அதுக்கான விண்ணப்பத்துக்கான பதிலும் தேவதூதரோ ஒரு தீர்க்க தரிசனமாகவோ அது வரவில்லை. அந்த ஏலி சாதாரணமாக தான் சொல்கிறாரு, போ உன் விண்ணப்பத்தின்படி கடவுதுன்னு. அதை இது என்ன பண்ணுதுன்னா, ஆண்டவர் நேரில் சொன்னால் எப்படி சந்தோஷமாக வாங்கிட்டு போமா அப்படி வாங்கிட்டு போகுதுன்னா, இது சாத்தியமற்ற செயல்னு நான் சொல்கிறேன். எவ்வளோ பேர் இதுக்கு அக்ரி ஆகுறீங்க? அப்போ சம்திங் இஸ் ஹேப்பனிங், ஏதோ ஒரு விஷயம் அங்கே ஆகுது. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க. எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டா எவ்வளோ ஈஸி சொல்லுங்கள் பார்க்கலாம். கரெக்டாக இல்லையா? மெசேஜே போதுமே. அப்போ சம்திங் இப்போ எனக்கே அப்புறம் தான் விளக்குனாரு. நீ எவ்வளோ தடவை போய் இது எங்க நம்புங்க ஆண்டவர் தான் சொன்னாருங்கன்னு சொன்னால் கூட நமக்கு ஒரு சில நேரம் என்ன ஆகுது, ஆனால் அப்படியெல்லாம் அழுத்தவே வேண்டாமா. நான் அப்படி மெசேஜ் கொடுத்துட்டே போகும்போது அது எனக்கு தான் ஒருத்தங்க வாங்கிட்டு போயிடுவீங்களாம், நடந்துருமா? அதை தான் எப்படின்னு சொல்கிறாரு ஆண்டவர் இன்றைக்கி. எவ்வளோ பேருக்கு அது வேணும் இன்றைக்கி? ஆமாம், அதுதான் இன்றைக்கி லேகிங் நமக்கு, புரியுதா? ஸோ கர்த்தர் என்ன பண்ணிட்டார், அவளே இவ்வளோ நாள் நிலைக்கலையாப்பா 19 வருஷமா, இதெல்லாம் தான். அப்போ நம்மளை புரியுதா உங்களுக்கு என்ன நான் கொஸ்டின் கேட்குறேன் இங்கேன்னு? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாருங்கள், அன்னாளுக்கு பிள்ளை இல்லை ஒத்துக்கிறேன், அது ஒரு பிரச்சனை. அன்னாளுக்கு அது ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை யார் அடைச்சி வச்சிருக்கிறாராம்? இதுதான் என்ன பண்ணி வச்சிருக்கிறாராம், ஒரு ஹோல்டு போட்டு வச்சிருக்கிறாரு. அன்னாளுக்கு ஒரு ஹோல்டு போட்டு வச்சிருக்கிறார். ஏன் போட்டு வச்சிருக்காருன்னு நம்ம பார்க்க போகிறோம், அது அங்கே வைங்க. ஆனால் இங்கே ஹோல்டு அவர் போட்டதே ஒரு பெரிய பிரச்சனையா இல்லையா? பெண்ணினால் எதுக்கு அண்ணாளை துக்கப்படுத்துறதுக்கு அவர் அனுமதிச்சார்? எவ்வளோ பேருக்கு புரியுது நான் என்ன எந்த இடம் டச் பண்ண போகிறேன்? கர்ப்பத்தை அடைச்சது ஒரு ப்ராப்ளம், திருப்பி அவர் என்ன பண்ணுறாரு அங்கே அடிஷ்னலாக பெண்ணினால் அலோவ் பண்ணுறார் அண்ணால துக்கப்படுத்துறதுக்கு. இங்கே பாருங்கள், துக்கப்படுத்துறதுக்கு என்ன பண்ணிட்டுருக்கிறாரு, பண்ணிகிட்ருக்கிறாரு. இப்போ என்ன ஆயிருக்கணும் தெரியுமா? கர்த்தர் இந்த ஸ்டேஜில் கர்ப்பத்தை அடைத்தார்ல, அடைச்ச உடனே கர்த்தர் அடைத்தார்னு தெரிஞ்ச உடனேயே அவனால் எந்த ஸ்டேஜுக்கு போக முடியல? எந்த ஸ்டேஜுக்கு போக முடியல? என்ன ஆயிரும் தெரியுமா? உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அதில் வாழ கற்றுக்கும். 19 வருஷம் ஆனால் ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்க, ஆமாங்க குழந்தை இல்லை, சரி வாங்க நம்ம மீதியெல்லாம் ஜாலியாக இருக்கலாம்ல. கரெக்டாக புரியுதா உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு? கர்த்தர் ஒரு பர்பஸ் வச்சுருக்காருன்னா அங்கே ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துகிறாரு. அங்கே கர்ப்பத்தை அடைச்சாரு, இப்போ என்ன நடக்கணும் தெரியுமா? ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு தெரியுமா? இப்போ அண்ணால் என்ன பண்ணணும்னா அவர்கிட்ட நிற்கணும், எனக்கு இது வேணும்னு, கண்டிப்பாக வேணும்னு. அவன் என்ன பண்ணுறான்னா அது மேனேஜபிளாக இருக்குது. அதுக்கு எவ்வளோ பேருக்கு புரியுது? இப்போ என்ன பண்ணுறாரு நீங்கள் நல்லா பாருங்கள். அண்ணால் எழுந்து போனது கர்ப்பம் திறக்கணும்னு போணுச்சா, இவ கொடுத்த டார்ச்சர்னால போச்சா? எவ்வளோ பேருக்கு அது புரியுது? அவள் அழுது புலம்புறது எதனால புலம்புது?
என்ன தாங்கிக்க முடியல தெரியுமா? இப்போ குழந்தை கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் இவ என்ன பண்ணுறா? அதுக்கு தான் ஆம்புள்ளைய கொடுன்னு போய் கேட்குறா. இல்லை என்ன கேட்டிருக்கோம்? குழந்தைய கொடுன்னு கேட்டுருப்பா. அது என்ன ப்ரூஃப் பண்ணணுன்னா, அதுக்கு நீங்கள் எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்க ஆண்டவரே, நான் போய் இப்போ நிற்கிறேன். எவ்வளோ பேருக்கு புரியுது? அப்போ ஆண்டவருக்கு அங்கே என்ன, அந்த அந்த பொண்ணை எங்கே போய் நிறுத்த பார்க்குறாரு ஆண்டவர்னா, அந்த பாயிண்ட்டுக்கு நிறுத்த பார்க்குறாரு. அதுக்கு இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண மாட்டேங்குது அந்த பொண்ணு? அண்ணாவில் என்ன ஆக மாட்டேங்குது? நீங்கள் கொஞ்சம் அண்ணாவில் திங்க் பண்ணி பார்த்தா புரிஞ்சிடும் உங்களுக்கு. சரி சாதம், சரி ஜெபிச்சு பார்த்தீங்க கொஞ்ச நாள், அப்புறம் என்ன ஆகிடுவீங்க? சரி ஓகே, குழந்தைன்னு நான் பேச வரல, ஏதோ ஒரு பிரச்சனைக்கு சொல்கிறேன். கர்ப்பத்தை அடைத்த போது அவள் எங்கே போயிருக்கணும்? நேரா இங்கே போயிருக்கணும். ஆனால் அது என்ன பண்ணுது? அந்த பிரச்சனையில் இருக்குது. இப்போ பெண்ணினால் துக்கப்படுத்தி அவளை மிகவும் விசனப்படுத்தும் போது கூட வருஷந்தோறும் அதை என்ன தான் பண்ணிகிட்டு இருந்துருக்குது, அதையும் மேனேஜ் பண்ணி இருந்துருக்குது. ஏன்னா இது என்ன பண்ணுது? ஃப்ரீக்குவன்சி கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். நேற்று துக்கப்படுத்தி இருக்கோம், இன்றைக்கி திடீர்னு அதுவே காஃபி கொடுத்துருக்கோம். இப்போ அண்ணாவில் என்ன பண்ணியிருக்கோம்? பரவாயில்லப்பா, இவன் நல்லவ தான் போல இருக்கு, குடிச்சிருக்கோம். இவர் பார்த்துருப்பாரு, என்னடா இது வருஷம் பூரா இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி? இல்லை, ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துகிறார் அங்கே, பெண்ணினால் பயன்படுத்துகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் ஒருத்தங்களை முன் குறித்திருந்தா ஒரு சில ப்ரோக்ராம் வழி தான் போவாங்க. இது உலகத்தானுக்காக நான் பேசவே கிடையாது. வீடியோ பார்க்குறவங்களும் உங்கள் வாழ்க்கையும், யூ ஆர் அ பிலீவர்ஸ், யூ ஆர் வாட்சிங்னா இதை நீங்கள் ரிலேட் பண்ணி பார்க்கணும். பெண்ணினால் ஒரு பர்பஸ்க்கு வச்சுருந்துருக்காரு. எல்லோரும் அண்ணால் பார்க்குறோம். நான் சொல்கிறேன், பெண்ணினால் இஸ் டூயிங் மினிஸ்ட்ரி ஃபார் காட், நாட் அண்ணால். பெண்ணினால் இஸ் டூயிங் அ ஜாப். அங்கே ஈஜிப்டில் ஃபேரோ மட்டும் கொடுமைப்படுத்தலைன்னா என்ன இருக்காது? நான் போகிறேன்னு கேட்டிருப்பாங்களா, கடலை பழக்கணும்னு கேட்டிருப்பாங்களா? இவ்வளோ கொடுமைப்படுத்தினதுக்கு என்னன்றாங்க இஸ்ரேலேட்ஸு, அங்கே நல்லா சாப்பாடு இருந்துச்சுப்பா அப்படின்றாங்க. ஏன்? அடித்தாலும் கொஞ்சம் பழகி போச்சு போகுது. அது மாதிரி இங்கே பெண்ணினால் ஏன் அலோவ் பண்ணார் அப்படின்னா, இவ விட்டா என்ன பண்ணிட்டுக்குது, அழுது கூட திருப்தி ஆயிடுது. இப்போ டைட் பண்ண ஒரு வருஷத்தில் அது என்ன ஆகிடுச்சு? இப்போ திடீர்னு 19 வருஷம் மேனேஜ் பண்ணிக்குது. இந்த மாதிரி நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையில் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் மறந்து நார்மலாக எவ்வளோ பேர் இருந்து பார்த்துருக்கீங்க? கரெக்டா? அது மாதிரி பெண்ணினால் நார்மல் ஆகிட்டே இருக்குதான். இப்போ டைட் பண்ணுறாரு கொஞ்சம். ஏன்னா இவன் ஒரு இடத்துல நிற்கணும்னு விருப்பப்படுறாரு கர்த்தர். புரிஞ்சா? அப்போது இந்த இடத்துல அவளை டைட் பண்ண வச்சவர் எங்கே கொண்டு போய் நிறுத்துறதுக்கு அதை அனுமதிச்சிருக்கிறாரு கர்த்தர். அவள் எலும்பி என்ன பண்ணும்? இப்போது வேறு வழியே இல்லைன்னு வரணும், அந்த ஸ்பாட்டுக்கு வரணும். இப்போ அடுத்தது பாருங்கள், அவளை அழுது சாப்பிடாமல் அழுது கொண்டு இருந்த பொண்ணு இப்போ நேராக என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு? விண்ணப்பம் பண்ணவே போயிடுச்சு, நேராக போயிடுச்சு. இதில் என்ன துணிச்சலுக்கு போயிடுச்சுன்னு கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு நீங்கள் புரிஞ்சிங்கன்னா, அப்போது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டு இருந்தவ ஒரு பாயிண்ட் ப்ரெஷர் பெண்ணினால் கொடுக்க அவள் என்ன தீர்மானம் பண்ணுறாருன்னா, குழந்தைய எனக்கு கொடுத்துருக்கான், நான் திருப்பி கூட கொடுத்துட்றான்டவரே, ஆனால் எனக்கு இப்போ என்ன வேணும்? குழந்தை வேணும்ன்றுச்சு. எவ்வளோ பேருக்கு இது புரியுது? இப்போது அங்கே என்ன ஆகுது? கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தார். கர்த்தர் அவர் கர்ப்பத்தை அடைத்தார். இங்கே அவன் இங்கே போயிட்டு இப்போ என்னென்னு அறிக்கையிடுறா? ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் நான் அவளை கர்த்தருக்கு. இப்போது அந்த ஆண் பிள்ளைய இவ அடைச்சி வச்சிருக்காளா, கர்த்தர் அடைச்சி வச்சிருந்தாரா இவ்வளோ நாள்? இல்லையே. நல்லா புரிஞ்சுக்குங்க. அதனால தான் கவனிங்கன்னு சொன்னேன். அதை மறந்துடுங்களேன். கர்ப்பத்தை அடைத்தார், இப்போ மறந்துடுங்க. இப்போது இங்கேருந்து பாருங்கள், ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறேன். இப்போ யார் குழந்தைய கொடுக்குறா கர்த்தருக்கு? அப்போ இவ்வளோ நாள் யார் இதை பிடிச்சி வச்சுருந்துருக்கிறா? அண்ணால் தான் அடைத்து வைத்திருந்தாலே தவிர கர்த்தர் அடைக்கலை. எவ்வளோ பேருக்கு புரிஞ்சு? இந்த இடம் இப்போ கர்த்தர், நான் சொல்கிறேன், 19 வருஷமாக என்ன பண்ணியிருந்துருக்காரு தெரியுமா? கொடுத்துறேன். அவன் மேலே ஒரு பர்பஸ் இருக்குமா? உனக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை எனக்கு வேணும். எவ்வளோ பேருக்கு புரியுது? கர்த்தர் பிடித்து வைக்கல, அண்ணால் பிடித்து வைத்திருந்திருக்கிறது. இப்போ கர்த்தருக்கு என்ன வேணும்னா, அந்த குழந்தைய நீ எனக்கு ஒப்பு கொடுக்கணும். சும்மா பிறக்க வச்சா நீ எனக்கு கொடுக்க மாட்டேன். இப்போ ஒரு அழுத்தம் ஏற்படுத்தணும்னா நீ என்ன பண்ணுறன்னா, நேராக நின்று எனக்கு கொடுத்தா நான் உனக்கு கொடுத்துட்றேன்ட்ட, எனக்கு அதான் வேணும்ன்ட்டார் கர்த்தர். எவ்வளோ பேருக்கு புரியுது? ஆமே.
அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக கர்த்தர் அவளை நினைத்தருளினார்னா என்னன்னா, அப்பாடா இதுகாடா 19 வருஷம் வெயிட் பண்ணேன் நான். ஏன்னா ஒரு அழைப்பு அந்த குழந்தை மேலேயும் அன்னாள் மூலியமாக வைத்திருக்கிறார் கர்த்தர். எவ்வளோ பேருக்கு புரியுது? நான் என்ன உங்களை ரிட்டர்ன் கேட்குறேன், குழந்தைய வந்திருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? கொடுத்தோன்னு ஆண்டவரே இந்த குழந்தை உங்களால தான் வந்ததுன்னு போய் கொடுக்குமா? கொடுத்துருக்க மாட்டோம். கர்த்தருக்கு ஒரு ஒப்பு கொடுத்து அந்த குழந்தை கர்த்தர் கையில் வந்தால் தான் பயன்படுத்த முடியுமா? இது குழந்தைன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். குழந்தைக்கு நீங்கள் வேறு எதை வேணாலும் போட்டுக்கலாம். எவ்வளோ பேருக்கு புரியுது? அப்போ இங்கே கர்த்தர் அடைத்தாரா அந்த பொண்ணு பிடிச்சி வச்சுருந்துருக்குதா? இவ்வளோ நாள் பொண்ணு பிடித்து வைத்திருந்துருக்கிறது. ஸோ அதனால் பாருங்கள், கர்த்தர் ஏன் நினைத்திருந்தாருன்னா அவர் காத்துட்டு இருந்திருக்கிறார் எப்போ இவ ஒப்பு கொடுப்பான். இங்கே இவ கர்த்தர்கிட்ட குழந்தை கேட்டுட்டு இருந்திருக்கிறாரு, கேட்டிருக்கேன். ஆனால் கர்த்தர் குழந்தை என்கிட்ட கூடுன்னு கேட்டுட்டு இருந்திருக்கிறார். எவ்வளோ பேருக்கு புரியுது? ஆமே. ஸோ லார்ட் வாஸ் வெயிட்டிங், ஹி வாஸ் நாட் க்ளோசிங். எவ்வளோ பேருக்கு புரியுது அது? அடுத்தது அந்த ப்ரெஷர் பெண்ணினால், தட் இஸ் அ ப்ரெஷர் டு டிசைட். அண்ணல் என்ன டிசைட் பண்ண? அந்த ப்ரெஷர்னால தான் என்ன டிசைட் பண்ண? கொடுங்க நான் உங்களுக்கு கொடுத்துட்றாண்டவரேன்றுச்சு அந்த இடத்துல. அது இன்னும் இழுத்தடிச்சுட்டே இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்னா, அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு தான் இந்த ப்ரெஷரே வந்துருக்குது. நீ கொடுக்குறவே நாள் 19 இல்லை 30 வருஷம் கொடுத்துருக்கோம் ப்ரெஷரு. எவ்வளோ பேருக்கு புரியுது? ஏன்? காட் ஹஸ் அ பர்பஸ் ஆன் தட் சைல்டு. புரிஞ்சுதா? அப்போ ஒரு அழுத்தம் வருதுன்னா தேர் இஸ் அ காலிங்னு அர்த்தம். அங்கே காட்ஸ் காலிங் இருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், அப்போ இந்த அழுதுட்டு இருந்த வருஷம் என்ன தெரியுமா? போன வாரம் பார்த்தோமே, வேஸ்டட் இயர்ஸ். இஃப் அ சிச்சுவேஷன் மேக்கிங் யூ டு க்ரை, நிதானமாக சிந்திக்கணுமா பிலீவர்? என்ன சிந்திக்கணும்னா, என்ன அழைத்தது அவர். A situation is coming to make you cry. Don't cry, think why. ஒரே ஒன்று தான் நான் போன வாரமும் சொன்னேன். ஜேக்கப்பை வச்சு என்ன சொன்னேன்? ஒரு பர்பஸ் இருக்குது எல்லாத்துக்கும். ஒரு நமக்கு பர்பஸ் புரிஞ்சுட்டா அழுக மாட்டோம். ஜேக்கப்புக்கு பர்பஸ் தெரியாமல் காத்திருந்தனால ஜோசப் செத்துட்டான்னு நினச்சிட்டார். பர்பஸ் தெரிஞ்சிருந்தால் என்ன ஆகிருக்கும்? எஜிப்டில் தான் இருக்கான், ஜெயிலில் தான் இருக்கான், போத்திபார் வீட்டில் தான் இருக்கான்ட்டு போயிட்டு இருந்திருக்கும். ஸோ லார்ட் அடைக்கல, லார்ட் வாஸ் வெயிட்டிங். இவன் என்ன பண்ணிட்டு இருந்தா? ப்ரெஷரிங் டு டேக் டிசிஷன். தோஸ் இயர்ஸ் வேர் நாட் க்ரையிங் டேஸ் ஆர் என்னது வேஸ்டட். பட் அந்த டியர்ஸை கொண்டு போய் நீ எங்கே போட்டிருந்துருக்கலாம். ஆனால் அதுலேயும் அவன் என்ன போட்டிருப்பான்னு சொல்லட்டுமா? குழந்தை கொடுங்காண்டவரே குழந்தை, ஐயோ கொஞ்சம் மாற்ற மாட்டேங்கிறாளே இவ. என்ன பண்ணியிருந்துருக்கணும்? ஒப்பு கொடுக்க சொல்கிறாரு அவர். புரியுதா உங்களுக்கு? அங்கே என்ன பண்ணியிருக்காது? அப்போது அவள் என்ன பண்ணியிருக்கா? ஒப்பு கொடுத்தாளாம். தன் குழந்தைய கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாள். அவள் அந்த ஸ்டேஜ் வர்றதுக்காக லார்ட் வாஸ் வெயிட்டிங். ஹி அலோவ்டு சம் ப்ரெஷர். ஷீ க்ரைடு. அந்த வேஸ்டட் இயர்ஸ் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். அவன் என்ன எந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கணும்? ஒப்பு கொடுக்க வந்திருக்கணும். ஒப்பு கொடுக்க வந்திருந்தா இம்மீடியட்டாக இதே நடந்திருக்கும். என்னன்னு? கர்த்தர் சில நாள், வருஷம் இல்லை, என்னது சில நாள்லே அண்ணால் என்ன ஆயிட்டாலாம்? கர்ப்பவதி. நம்மளுடைய சில நாட்கள் தள்ளி போயிட்டே இருக்குதான் பல விஷயத்தில். புரியுதா உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு? பாருங்கள், இப்போ நான் வரேன், உங்களுக்கு வரேன். இப்போ நீங்கள் அதை அப்படியே உங்களுக்கு கொண்டு வந்து பாருங்கள். அண்ணாளுக்கோ பிள்ளை, பிள்ளைக்கு பதிலாக எதை வேணால் இல்லைன்னு போட்டுக்கோங்க. சுகமில்லை, பணமில்லை, எதை வேணால் போட்டுக்கோங்க. ஓகே, கர்த்தர் நினச்சா அதை இம்மீடியட்டாக சரி பண்ணியிருந்திருக்க முடியும். எவ்வளோ பேர் அதை ஒத்துக்கிறீங்க? அப்போ அவர் பாசம் இல்லாத ஒரு ஆளா? அந்த ஹஸ்பண்டை விட இவர் மோசமானவரா? இஃப் யூ ஆர் அ பிலீவர், வீடியோ பார்க்குறவங்களும் நீங்களும், இஃப் சம்திங் உனக்கு இல்லை அப்படின்னா அங்கே சம்திங் இஸ் தேர் ஃபார் காட்ஸ் பிளான் இன் யுவர் லைஃப். உன் மேலே ஒரு அழைப்பு இருக்குது, உன் குடும்பத்தின் மேலே ஒரு அழைப்பு இருக்குது. நீ ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் ஒன்லி இண்டிகேஷன் உன் மேலே ஒரு அழைப்பு இருக்குன்றதுக்கு. எவ்வளோ பேருக்கு புரியுது இது? அடுத்தது, பெண்ணினால் துக்கப்படுத்தும்படியாக அவளை மிகவும். எவ்வளோ பேருக்கு இந்த व्यसனப்படுத்துகிற மாதிரிலாம் காரியங்கள் நடக்குது? பெண்ணினாலாம் எவ்வளோ பேர் ஒரு ஆளை எழுப்போம், சிக்னஸை எழுப்போம், டிசீஸை எழுப்போம், பிரச்சனையை எழுப்போம். பெண்ணினால் யாருன்னா ஒரு மாதிரி உனக்கு ஆகுதா? யூ ஆர் கால்டு பை காட் பட் யூ ஆர் இன் அனதர் ட்ராக். எவ்வளோ பேருக்கு புரியுது?
இந்த ட்ராக்ல நீ போகணும்ப்பா, நீ இப்போ என்ன பண்ணுற லேசா, அப்போ லைட்டாக என்ன ஆகுது, கொஞ்சம் ஒரு அழுத்தம் ஏற்படுதுன்னு அர்த்தம். எவ்வளோ பேர் இது பாவத்தை பற்றி பேசல, எது வேணா இருக்கலாம். He is expecting, you are called for his purpose. எவ்வளோ பேருக்கு புரியுது? பெண்ணினால் பாருங்கள், நீங்கள் பாருங்களேன், எவ்வளோ பேருக்கு பெண்ணினால் மாதிரி சூழ்நிலை இருக்குன்னு நீங்கள் அனுபவிச்சுருக்கிறீங்களா? எங்கே வேணா இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், பணத்தில் இருக்கலாம், ஹெல்த்தில் இருக்கலாம், ஏதோ ஒரு பெண்ணினால் இருந்திருக்கும். 19 வருஷம் இல்லை, நீங்கள் பல வருஷம் கூட இப்போ மேனேஜபிளில் இருப்பீங்க. கரெக்டாக? எவ்வளோ பேருக்கு புரியுது? ரிலேட் பண்ணிட்டு வரீங்க இதை. வருஷந்தோறும் இது தொடர்ந்துட்டே வருது. எவ்வளோ பேருக்கு தொடர்ந்துட்டே வருது? வருஷம் பூரா இது ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே வருது. சில நேரம் நீங்கள் என்ன கூட பண்ணியிருக்கிறீங்க, சாப்பிடாம கூட அழுதெல்லாம் பார்த்துட்டீங்க. அவர் என்ன வேடிக்கை பார்க்குறாளா? அழு பத்தாது, இன்னும் நீ கொஞ்சம் மனது இருக்கணும், இன்னும் கொஞ்சம் இது ஆகணுன்றவரா? இல்லை. இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன் உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு இருக்குது? ஏன் நீங்கள் ப்ரேயர் பண்ணலையா? உங்கள் ஜெபத்தை அவர் கேட்கலையா? புரியுதா? அப்போது அண்ணாள் எழுந்திருந்த மாதிரி நீங்களும் எழுந்திருக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் அந்த இடத்துல அவள் ஒன்று ஒப்பு கொடுக்குறான். அவள் என்ன பண்ணுறா? கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் எல்லாரும் தான் பண்ணுறோம். அந்த இடத்துல மாறல. ஆண்டவரே சுகம் கொடுங்க, ஆண்டவரே எனக்கு ப்ராஸ்பரிட்டி கொடுங்க, எனக்கு இந்த ஆஃபீஸில் இந்த சூழ்நிலை மாற்றுங்க, எனக்கு வேலை கொடுங்க, சேலரி கொடுங்க, எல்லாம் ரைட்டு. அங்கே பெண்ணினால்னு ஒருத்தர் இருக்குதே, சும்மா வரலப்பா பெண்ணினால்ன்றார் கர்த்தர். புரியுதா? ஆனால் அந்த பெண்ணினால் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவார். ஒரே ஒரு டிசிஷன் யார் கையில் இருக்காது. அங்கே அவன் என்ன பண்ணுறா? ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் நான் அவனை கர்த்தருக்கு, லார்ட் இஸ் சீயிங் சம்திங் இன் அன்னால்ஸ் லைஃப், அதை கொடுன்றார் கர்த்தர். அண்ணால் என்ன பண்ணுது? கொடுக்க மாட்டேங்குது. கர்த்தர் அவள் வாயிலேருந்து அதை ஒப்பு கொடுக்க வைக்க பார்க்குறார். நீ அதை மட்டும் கொடுத்துற, குழந்தைய கொடுத்தோன்னே விட்டாரும்பா. புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் ஒருத்த மட்டும் ஒரு காரியத்தை ஒப்பு கொடுனா ஒப்பு கொடுத்துட்டான்னு வைங்களேன், சில நாள், எவ்வளோ நாள் இல்லைன்னா பல வருடம், வருடந்தோறும். பட் நீ அந்த பிரச்சனையில் வாழ பழகிட்டனால என்ன ஆகிடும்? இப்போ கொஞ்ச நேரம் ஒரு நினைக்கும் போது கொஞ்சம் துக்கம், அப்புறம் அந்த பக்கம் போயிட்டு கொஞ்சம் சந்தோஷம், அப்புறம் கொஞ்சம் துக்கம், அப்புறம் கொஞ்சம் சந்தோஷம். பெண்ணி நாள் வரும்போதெல்லாம் கொஞ்சம் அப்செட்டு. ஏன் இது இப்படி பண்ணுது, ஏன் இப்படி பண்ணுது, ஏன் நமக்கு இப்படி சமாதானம் இல்லை, ஏன் என்ன இப்படி பண்ணல அப்படின்னு பெண்ணி நாள் துக்கப்படுத்துகிறான்னா இன்னும் ஒப்பு கொடுக்குற இடத்துல நீ ஒப்பு கொடுக்கலன்னு அர்த்தம். எவ்வளோ பேருக்கு புரியுது? சமாதானத்துனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு, இதை தான் சொல்கிறேன். இந்த மாதிரி சாதாரணமாக உங்ககிட்ட சொன்னாலே, ஒருத்தன் ஒப்பு கொடுத்த வாழ்க்கையில் சாதாரணமாக சொன்னாலே என்ன ஆகிடுமா? ஏன் நடந்துரும்னா, உன் ஹார்ட்டுக்கு எதை பிடிச்சி வச்சுருக்கோ அதை நீ கொடுத்துட்டேன்னு வையன், அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்னா, விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவர் யார்? நீ வாங்கிக்கப்பா, அந்த வார்த்தை உனக்கு தான். சிரிச்சுட்டே போயிடுவா, அதை இன்னும் சில நாளில் நடந்துடும். எவ்வளோ பேருக்கு புரியுது நான் என்ன சொல்ல வரேன்? இல்லைன்னா வெரி சாரி டு சே 19 years, 20 years or 35 years God will wait for you. எவ்வளோ பேருக்கு புரியுது? நல்லா புரிஞ்சுக்குங்க. பெண்ணினால் கதை விட்டுருங்க, அவள் விட்டு கொடுத்தோன்னா அவர் யார் ஆயிட்டார்? எவ்வளோ பேர் ஊழியக்காரன் ஆயிட்டார் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறோமே. புரியுதா இல்லையா? அப்படி நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் இடிந்து போயிருக்கோ ஒவ்வொன்றும் சாமியல் மாதிரின்றார் கர்த்தர். புரியுதா இல்லையா? ஒரு அழைப்பு இருக்குங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கா, ஃபினான்ஷியலில் உங்களுக்கு தொந்தரவு வந்துட்டே இருக்கா, சம் பெனினால் இஸ் கம்மிங், யூ ஹேவ் டு சரண்டர் சம்திங். அந்த ஃபினான்ஸ் வில் பிகம் லைக் சாமியல். உன் வாழ்க்கைக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹெல்த் இஷ்யூ உனக்கு பண்ணிகிட்டு இருக்கா, பென்னினால் மாதிரி ஒன்று எழும்பி இருக்கா, யூ ஹேவ் டு சரண்டர் சம்திங். இஃப் யூ சரண்டர், சாமியல் மாதிரி உன் ஹெல்த் நிற்கும். தட் இஸ் அன் அனாயிண்டட் லைஃப். புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஸோ என்ன ஆச்சுன்னா பாருங்கள், சமாதானோடத்தனே இப்போ இவ்வளோ 1 hour உட்கார வச்சு பேசலாம் வேணாம். இது சமாதானோடத்தை போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. எவ்வளோ செகண்ட்ஸு கிளம்பிடலாம். நீங்கள் போயிட்டு சாப்பிடவே இல்லை, அங்கேயே பிரித்து பிரியாணியை சாப்பிட்டு கிளம்பி போயிடுறாங்க சந்தோஷத்தோட. சில நாட்களில், நோ எவிடன்ஸ், சில நாட்களில் அது நடந்துருது. ஸோ சமாதானோடத்தை போ, நீ இஸ்ரவேலின் தேவனத்தை கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராகனா, இன்றைக்கி நமக்கு வசனம் கொடுத்தாலும் விசுவாசமாக நிற்க முடியறதில்ல,
மெசேஜ் ஃபுல்லாக கேட்டாலும் நம்மளால் ஒரு சில நேரம் நிற்க முடியறதில்ல. ஜெபிச்சு வார்த்தை வாங்கினாலும் அடுத்த நாள் நிற்க முடியறதில்ல. காரியமும் மாற மாட்டேங்குது. அப்போ இங்கே நம்ம என்ன ஒரு டிசிஷன் எடுக்கணும் தெரியுமா? ஏதோ ஒரு டிசிஷன் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியது இருக்குது. பென்னினால் இங்கே நிற்கிது, நீ இங்கே நிற்கிற, கர்த்தர் இங்கே நிற்கிறாரு, அவர் அடைக்கலை, நீ பிடிச்சி வச்சுட்டு நிற்கிற, நீ கொடுத்தா கதவு திறந்துடும். எவ்வளோ பேருக்கு புரியுது? அப்போது பெரும்பாலும் நம்ம பிலீவர்ஸ் என்ன பண்ணுறோன்னா, வாழ பழகினவர்கள் அண்ணாள் மாதிரி. அதனால தானே வருஷங்கள் கடந்திருக்கு பாருங்கள். 19 வருஷம் கடந்து போயிட்டு இருக்குது. அது வருஷந்தோறும் அப்படின்னா என்ன இருக்குன்னா, இந்த ஃப்ரீக்குவன்சி அப் அண்ட் டவுனில் இருந்திருக்கு. ஸோ அவனால் முடிஞ்சிருக்கு. கர்த்தர் அதை இன்க்ரீஸ் பண்ணோன்னா என்ன பண்ணிருச்சு. அதனால தான் எப்போதும் சொல்லுவாங்க, பிரச்சனை அதிகமாகுதுன்னா அங்கே ஒரு அற்புதம் நடக்கும். அது இந்த மாதிரியெல்லாம் ஒரு சில காரணங்கள்னால தான். ஏன்னா ஒருத்தன் ஒப்பு கொடுத்துருவான் பாருங்கள். எக்ஸ்ட்ரீம் பார்க்கும்போது ஒருத்தன் ஒப்பு கொடுப்பான். நீ ஒப்பு கொடுத்தால் அந்த இடத்துல நீ அற்புதத்தை பார்ப்ப. யூ வில் see my hand. கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறவன் வாழ்க்கையில் கர்த்தர் சொல்கிறாரு, நீ எந்த விஷயத்துக்காக ஏக்கப்பட்டு ஓடுறியோ வாழ்க்கையில். நான் இது எல்லா விஷயத்துக்கும் சொல்ல, நான் என்ன சொல்கிறேன், அண்ணாள் எதுக்காக மட்டும் இருந்திருக்குது, ஒரு பிரச்சனை தான் அது. இப்போ எனக்கு எது இப்போ என்ன, எனக்கு என் சர்ச் தான் முக்கியம். இன்றைக்கி கர்த்தர் என்ன சொல்கிறார், நீ உன்னை ஒப்பு கொடுத்துரு சுனில். டோன்ட் பாதர் அபவுட் சர்ச் க்ரோத், டோன்ட் பாதர் அபவுட் சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ், டோன்ட் பாதர் அபவுட் எனி ஹெல்ப். ஐ ஆம் யுவர் ஹெல்ப்பர். இந்த சர்ச்சோட ஃபெசிலிட்டி, இதோட லொக்கேஷன், இதோட பீப்புள் எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன், எனக்கு உன்னை கொடுத்துருங்கிறாரு. எவ்வளோ பேருக்கு புரியுது? நான் என்ன வச்சே சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அப்போ உங்கள் வாழ்க்கையில் எது இப்படி தான். நான் இப்போ என்ன பைக்குக்காக உட்காந்துருக்க முடியும்? எனக்கு என்ன, உங்களுக்கு அந்த மாதிரி. ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு தானே ஓடுறீங்க, அந்த விஷயத்த பண்ணுறேன். ஆனால் நீ ஏன் ஸ்ட்ரெயின் ஆகிறன்னா, நீ ஒப்பு கொடுக்கலான்றாரு கர்த்தர். சம்திங் அதை சொல்கிறேன் நான். அது உங்களுக்கே தெரியுங்க. நமக்கு என்ன தெரியுமா, ஒரு சூப்பர் குவாலிட்டி இருக்குது ஒரு பிலீவருக்கு கிளியராக தெரியும் ஆண்டவர் நம்மள்ட்ட என்ன கேட்குறாருன்னு. தெரியாதா உங்களுக்கு? எல்லோரும் எப்படி பார்க்குறீங்க பாருங்களேன். தெரியாது, தெரியும். இப்போ ஆண்டவர் என்ன கேட்குறாரு, இங்கே நான் நிற்கிறேன், இங்கே நீ உனக்கே தெரியுதே நான் எதை கேட்குறேன்னு, அதை பிடிச்சிட்டு இங்கே நிற்கிற. இங்கே பென்னினால் நிற்கிது. இந்த பென்னினால் என்ன பண்ணுதுன்னா உன்னை நோண்டிக்கிட்டே இருக்குது. நீ அதுக்காகத்தான் ஓடிட்டு இருக்கிற. இப்போது ப்ரெஷரு கிஷரு எல்லாம் தாங்கிக்கிட்டு, சிக்னஸ் டிசீஸு எல்லாத்தையும் வச்சு ஓடுற. நான் இங்கே என்ன பண்ணுறேன், நான் இப்படி நின்றுட்டுருக்கேன், ஒன்றுமே இல்லை. பென்னினால் நான் பார்த்துக்கிறேன், உன் ஆசீர்வாதங்களை நான் பார்த்துக்கிறேன், ஒன்று பிடிச்சிட்டு நிற்கிற பார்த்தியா, அதை மட்டும் கொடுத்துறேன்ற. எவ்வளோ பேருக்கு புரியுது? நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறவனுக்கு சில நாட்களில் அற்புதம், மாற்றம் இல்லை, அற்புதத்தை பார்ப்பீங்கன்ற. நான் சில நாட்களில் பிறக்கிறதுக்கு முன்னாடி திருப்பி ஜபத்தில் இருந்தாளா? சாப்பிட்டு போயிட்டாங்க. சாப்பிட்டு போனவ அற்புதத்தோடு வரா. நான் சொல்கிறேன், அந்த மாதிரி தான் நம்ம சர்ச் மெம்பர்ஸ்க்கு நடக்கும், வீடியோ பார்க்குறவங்களுக்கு நடக்கும், எனக்கு நடக்கும். ஆனால் ஒரு டிசிஷன் நம்ம எடுக்கணும். அதுதான் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஏன் அதை எதிர்பார்க்குறார்? அண்ணாள் மேலேயும் அவன் பிள்ளை மேலேயும் ஒரு அழைப்பு. Everyone knows what you are holding in your hand without giving to God. அது சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எவ்வளோ பேருக்கு அந்த கிளாரிட்டி இருக்குது? எதெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கிறீங்கன்னு தெரியுதில்ல? இல்லை, அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தா தான் அடுத்து தெரியுதா? எல்லாருக்கும் தெரியும், அதில் சந்தேகம் இல்லை. ஏன்னா குழந்தை இல்லையான்றதான் உங்களுக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு, அதுவே தெரியாமல் இருக்கக்கூடாது. ஸோ என்ன சொல்கிறாரு தெரியுமா உங்களுக்கு? அப்பா ஒன்றுமே இல்லைப்பா, நீ எதுவுமே ஸ்ட்ரெயின் பண்ணாத, எனக்கு உன்னை வேணுன்றார் கர்த்தர். கர்த்தருக்கு நீங்கள் தான் குழந்தை. அண்ணாள் வயிற்றில் இருந்த சாமியல் நீங்கள் தான். எவ்வளோ பேருக்கு புரியுது? கர்த்தர் கேட்குறாரு, உன்னை கொடுத்துருமா, என்ன உன்னை கொடுத்துரு என்கிட்ட, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்றார். அந்த பென்னினாலாம் ஒன்றுமே இல்லைன்றார். பென்னினால் உன் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், உன் ஹெல்த் ப்ராப்ளம், உன் ப்ரொமோஷன், உன் ஆஃபீஸ், உன் காலேஜ், உன் லைஃப், எதை வேணால் வச்சுக்கோ. அதுக்கிட்ட போய் சண்டை போட்டிருக்கிறியே, நீ கொடுத்தாலே போதும் எல்லாம் நடந்துருன்றார். ஆமாம். ஸோ கர்த்தர் சொல்கிறாரு, சில நாட்களில் என்ன ஆயிருமா, அண்ணாள் கர்ப்பவதினா கிவிங் பர்த் இல்லை, கன்சீவிங். அதுக்கப்புறம் எவ்வளோ மாதம் ஆகும்? பட் யூ வில் see you are conceiving something. You will see it, you will feel it, you will see the change. புரியுதா இல்லையா? இன்னொன்று, கர்ப்பவதி ஆனாள் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவள் எப்படி ஆயிட்டா?
ஒரு தெளிவு வந்துருச்சு. இது இந்த துக்கமுகமான பிரயாசப்படல அதுக்கு. இன்னொன்று கவனிச்சிங்களா? பென்னினால் அதுக்கப்புறம் வந்தப்புறம் எதாவது பேசினாலா? கர்த்தர் சொல்ற, நீ இன்னைக்கு ஒப்புக்கொடு, நாளைக்கு உன் பென்னினால பார்க்க மாட்டேன்றார். தட் வில் பிகம் சைலண்ட். உனக்கு விரோதமாக எழும்புனது சைலண்ட் ஆகுன்றார் கர்த்தர். எவ்வளோ பேருக்கு புரியுது இது? ஆமென். ஸோ கர்த்தர் என்ன சொன்ன, சில நாள்ப்பா, இன்னைக்கு நீ ஒப்பு கொடுத்தன்னா, சில நாளில் இன்னைக்கு நீ ஒப்பு கொடுத்தா, நீ போகிறதுக்கு முன்னாடி யூ வில் பிகம் ஃப்ரெஷ், யூ வில் பிகம் கான்ஃபிடென்ட். எனக்கு கர்த்தர் செய்வாருன்ட்டு நீங்கள் போவீங்க. சில நாட்களில் யூ வில் நோ தட் யூ ஆர் கன்சீவ்டு. அதனால் அந்த மிராக்கிள் ஸ்டார்டட்னு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. சில மாதங்களில் யூ வில் see the full manifestation of that miracle. சொல்லி அவங்க வந்து ஆலயத்தில் கொடுத்த மாதிரி நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீங்க. ஆமாம், this will happen. இப்போ கர்த்தர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? லார்ட் இஸ் வெயிட்டிங். அவரும் ஆசீர்வாதத்தை அடைக்கலையா, உனக்காக காத்துட்ருக்காராம். எவ்வளோ பேருக்கு புரியுது அது? லார்ட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. தட் ப்ரெஷர் நல்லா புரிஞ்சுக்குங்க. பென்னினால் இஸ் எ ஹியூமன். புரியுதா? அது உங்கள் ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், குடும்பம், ஆஃபீஸ்காரன், பாஸு, பக்கத்து வீட்டுக்காரன், எவன் வேணா இருக்கலாம். பென்னினால் பெரிய பிரச்சனையாக பார்க்காத, நீ கர்த்தர்கிட்ட வா, எல்லாமே மாத்துறேன்றார். ஆமே. ஸோ கர்த்தர் சொல்கிறாரு, திஸ் இஸ் அ சிச்சுவேஷன் டு மேக் யூ டு டிசைட் டு கிவ் யுவர் செல்ஃப். இதை நீ எடுக்கிறியா இல்லை இதை தொடர்ந்து போறியா, இதை கேரி பண்ணி போறியா? எவ்வளோ பேருக்கு புரியுது? கொடுத்துர்லாமே. நான் ஏன் உட்காந்துட்டு இது இவ்வளோ பேர் சபைக்கு வரணும், இது மில்லியன் வியூஸ் போகணும், இது ரீச் ஆகணும், நான் ஏன் நினைக்கிறேன்? நான் என் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தேன்னா கர்த்தர் பார்த்துக்க போகிறாரு என் சபையை. அதுக்கான ஃபெசிலிட்டி அவர் பண்ண போகிறாரு, அதுக்கான ஆட்களை தர போகிறாரு. அது மாதிரி என் பிள்ளைங்க, நீங்கள் இங்கே இருக்கிறீங்கன்னா, வீடியோ பார்க்குறவங்க இருக்கீங்கன்னா, உங்கள் தேவை ஆச்சரியமாக நடக்கும். உங்களுக்கு எது தடையாக நிற்கிதோ அதுதான் சாமியலுன்ட்டேன் நான். போய் சாமியலை பற்றி வாசிச்சு பாருங்கள். அப்படிப்பட்ட க்ளோரியஸ் அனாயிண்டட் பிளெஸ்ஸிங்காக அது இருக்க போகுது. ஆமாம். ஸோ கர்த்தர் சொல்கிற, டோன்ட் வேஸ்ட். என்ன பண்ணாத? எங்கே தப்பு நடக்கும்னு சொல்லட்டுமா? அந்த வேஸ்டட் இயர்ஸ் வேர் நாட், என்ன சொல்கிறது, அதில் இருக்க முடியாத இயர் கிடையாது. அது என்ன பண்ண முடியும்? வாழலாம். அதனால தான் நம்ம அதை கேரி பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறோமா. இருக்க முடியாதுன்னா நான் சொல்லட்டுமா, எல்லாருமே வந்து ஒப்பு கொடுத்துருவாங்க. கர்த்தர் அந்த அளவுக்கு யாரையும் கொண்டு போக விருப்பப்பட மாட்டார். அவருக்கு என்ன வேணும்? இப்போ உங்களுக்கு இன்றைக்கி சொல்லிட்டாரு, இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுத்துட்டு போயிடலாமே. அவர் என்னன்றாரு? நீ என் பிள்ளை எனக்கு கொடுத்துருன்றார். கர்த்தருக்கு நீ பிள்ளைன்றார், என் பிள்ளை என்கிட்ட கொடுன்றார். கொடுத்துட வேண்டியதானே? எவ்வளோ பேருக்கு புரியுது? கொடுத்துட்றீங்களா? உங்களுக்கே தெரியும். தயவு செஞ்சு கொடுத்துருங்க. கொடுத்துட்டா சில நாள்றார். இதில் என்ன ஒரு பியூட்டி தெரியுமா? உங்களை அசைக்கவே முடியாது. கர்த்தர் போதுமானவர், அவர் ஆச்சரியத்துக்கும் வல்லமை உள்ளவர். உன் ஆஃபீஸில் பிரச்சனையாக பென்னினால் காணாமல் பண்ணிடுவார். உன் ஃபினான்ஸ் ப்ராப்ளம் தலைகீழாக மாறும். எல்லாம் சொல்ல ஆள் உங்கள்கிட்ட முரட்டு பிடிச்ச ஆள் திடீர்னு வேறு மாதிரி ஆயிடுவான். ஏன்னா பென்னினால் சுபாவத்தை மாற்றிடுவார் கர்த்தர். எவ்வளோ பேருக்கு புரியுது இதெல்லாம்? ஆமாம். ஸோ வேஸ்டட் இயர்ஸ் பண்ணாத. என்ன பண்ணிடு? உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறாரு கர்த்தர், ஒப்பு கொடுத்துரு. சொல்லுங்கள், ஒப்பு கொடுத்துட்றேன்னு சொல்லுங்கள். வீடியோ பார்க்குறவங்களும் ஒப்பு கொடுத்துருங்க கர்த்தருக்கு. ஓகே. இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு பாருங்க. அது எதுக்கு ஒப்பாக இருக்குதான்? இந்த மாதிரி ஒரு வறண்ட பூமி, இதில் ஒரு கிணறு இருக்குதுன்னு வைங்க. இந்த கிணறு தான் சோர்ஸ் ஆஃப் வாட்டர். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒருத்தவங்க வந்து இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு வாங்கிடுறாங்க. அதுதான் நீங்கள் இந்த லேண்டு ஓனர். சரி, நீங்கள் பத்திரம் எல்லாம் இது பண்ணி கொடுத்துட்றீங்க. கொடுத்து முடிச்சுட்டு அவனும் என்ன பண்ணிட்டுக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலாக கட்டிகிட்டே இருக்கிறான். நல்லா இவ்வளோ கட்டிட்டான். ஆனால் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் எங்கே இருக்குது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு? அந்த வெள்ளை. அந்த கிணத்தை கேட்டால் இவன் என்ன பண்ணுறான், நீங்கள் தான் அது தரமாட்டோம், பத்திரத்தை வாசிக்கலையா, எக்ஸப்ட் வெள்ளுன்னு எழுதியிருக்கிறேன்னேன்றீங்க. அவர் என்ன நினச்சிட்டு போயிட்டாங்க, வெள்ளும் இருக்குன்ட்டு போயிட்டாங்க. பார்க்கலையா, அது எக்ஸப்ட்னு சின்ன ஃபண்ட்டில் இட்டாலிக்கில் இருந்துச்சேன்ட்டான். இப்போ அதை தரமாட்டிக்கிறான். இவ்வளோ கட்டியாச்சு, கேஸ் போயிட்டுருக்கு, பத்திரம் கிளியராக காட்டுறான். இங்கே பாருங்கள் என்ன போட்டிருக்கு பாருங்கள், எக்ஸப்ட் எனக்கு வெள்ளு வேணும், நீ லேண்டை வச்சுக்கோன்றான். இப்போ இவ்வளோ கட்டிட்டு பாதியிலே அப்படியே நின்றுட்டுருக்குதான். இப்போ இந்த வெள்ளை மட்டும் கொடுத்தா என்ன ஆகும்? அங்கே
ஹாஸ்பிட்டல் கட்டுறது போக எவ்வளோ பேரோட ட்ரீட்மெண்ட்ஸ், எவ்வளோ பேருக்கான ஹீலிங், எவ்வளோ பேருக்கான மிகப்பெரியவரோட ஆசீர்வாத ஹப்பா அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு வெள்ளை பிடிச்சிட்டு நீ எவ்வளோ தண்ணி குடிக்க போகிற? இப்போ அதில் எவ்வளோ குடிக்க போகிற? உனக்கு வச்சுக்கோ வெள்ளை, என்ன பண்ண போகிற அந்த வெள்ளை? மொண்டு குழி, எவ்வளோ நேரம் குளிப்ப, எவ்வளோ குடிப்ப? கொடுத்துட்டா என்ன ஆகும்? எவ்வளோ பேருக்கு பிரயோஜனமாகும்? உன் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? கர்த்தர் சொல்கிறாரு, தயவு செஞ்சு இப்படி பிடிச்சு வைக்காத, அந்த வெள்ளம் உன் இருதயத்தில் இருக்குன்றார் கர்த்தர். நீ உன்னை மட்டும் தரமாட்டிக்கிறியா, உன்னை தரமாட்டிக்கிறியா? புரியுதா? யூ ஆர் பார்ன், சொல்லுங்கள், யூ ஆர் பார்ன். சொல்ல மாட்டீங்களே, யூ ஆர் பார்ன் அகைன், மறுபடியும் பிறந்து இருக்கிறீர்கள். இயேசுவை சொந்த ரட்சகரத்தானே எல்லோரும் ஏற்றிருக்கிறீங்க. என்ன அர்த்தம்னா, யூ ஆர் பார்ன் அகெயின். 1983 நான் பிறந்தேன், எங்கள் அம்மாவுக்கு பிறந்தேன், ரைட்டு. 2006 ஆண்டவருக்கு பிறந்துட்டேன்னா, ஆனால் இந்த குழந்தைய அவர் கையில் கொடுக்க மாட்டேங்கிறேன். யோசிச்சு பாருங்கள், ஹாஸ்பிட்டலில் பிறந்தாச்சு, நர்ஸு காமிச்சிட்டு கூப்பிட்டு போயிடுச்சு திருப்பி உள்ள. அந்த மாதிரி பண்ணிட்டோன்றாரு கர்த்தர். இப்போ கர்த்தர் கேட்குறாரு, இங்கே உட்காந்துருக்க நீங்களும் வீடியோ பார்க்குறவங்களும் ஒன்று அவரோட கை குழந்தைங்களாம் வளர்ந்துருச்சு, தரமாட்டேங்குது, வரமாட்டேங்குது கையில். கர்த்தர் சொல்கிறார், கொடுத்துறேன், என் குழந்தையன்ட்ட கொடுத்துறேன். ஒரு பிரயோஜனம், ஒரு நோக்கம் இருக்குது, அவனை நான் மிகப்பெரிய ஒரு பிரயோஜனத்துக்கு வச்சுருக்கேன்றார் கர்த்தர். இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும், ஏன்னா அவர் விலை கொடுத்து வாங்கியிருக்காராம். 1 Corinthians 6:20, ஃபார் யூ ஹவ் பீன் பாட் வித் த ப்ரைஸ், தேர்ஃபார் க்ளோரிஃபை காட். நல்லா புரிஞ்சுங்க, ரட்சிப்புன்னா என்ன நினச்சிங்க? இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? யூ ஆர் பார்ன் அகெயின்னா God has purchased you on that day. புரிஞ்சுதா? இப்போ நீங்கள் ஒரு லேண்டு வாங்கியிருக்கீங்கன்னு வைங்களேன், அந்த லேண்டில் நீங்கள் வீடு கட்டிக்கலாம், ஆனால் நாங்கள் காரை நிறுத்திடுவோன்னா ஒத்துக்குவீங்களா? அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். நம்மளை வாங்கிட்டாரு, ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ரட்சிக்கப்பட்டீங்களா பிரதர்? பேப்டிசம் எடுத்தாச்சு பிரதர். பிலீவரா? பிலீவர். என்னது அதுனா? என்னது? பார்ன் அகெயின். ஆமாம், பார்ன் அகெயின். அவர் பார்ன் அகெயினா? ஆமாம், பார்ன் அகெயின். என்னது பாதுனா? பிறந்துட்ட, கர்த்தர் கொடுத்துருவுன்றார். இவ்வளோ நாள் நீ உலகத்துக்காக வாழ்ந்த, எல்லாமே பண்ண, உன் இஷ்டத்துக்கு இருந்த, நீ இப்போ கர்த்தர்கிட்ட கொடுத்துரு. உன்னை என்ன சாமியார் ஆக்க போகிறார்? இப்போ உன்னை எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்றார். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நீ தாட்சி அடைவது இல்லை. அவர் உன்னை புல்லுள்ள இடங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் தான் உன்னை போய் வைக்க போகிறாரு. உன்னை ஆசீர்வாதமாக வைக்க போகிறாரு. நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடர வைக்க போகிறாரு. இதையே நீ பண்ணிகிட்ருக்கிற. நான் பண்ணுறேன், என்கிட்ட ஒப்பு கொடுத்துரு. சுகம் வரும், ஆரோக்கியம் வரும், செழிப்பு வரும், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, உன்னை மட்டும் என்கிட்ட கொடுத்துருன்றார். எவ்வளோ பேருக்கு இது புரியுது? அது ஒன்றை பிடிச்சிட்டு நிற்காதீங்கன்றார். கிணறுன்றது தான் நீங்கள் இப்போ ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியுது, அது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? பிடிச்சிட்ருக்கோம். பாருங்கள் என்ன போடு வசனம், எபேசியர் 4:22-24. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாகிய கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைக்கணுமா, ஆண்டவர் கலைக்கணுமா? நம்ம என்ன கேட்டிருக்கோம் சொல்லுங்கள்? எல்லாத்தையும் பண்ணிட்டு இதை என்ன விட முடியல ஆண்டவர். அவர் என்ன சொல்கிறார்? யார் கலைச்சி போடணுமா? இதை கலைச்சி போட்டு என்ன ஆண்டவர் லைஃப் இது கூட இல்லைன்னா எப்படி? அப்போ நீ தான் அந்த யாரை ஹேண்டில் பண்ணும்? பெண்ணினால் ஹேண்டில் பண்ணும். கண்ணீர் அடிக்கடி கொஞ்சம் யாருக்கும் தெரியாமல் தொடச்சிக்கணும், வெளியில் சொல்லிக்காமல் நடந்துக்கணும். 19 ஒரு 40 விஷயம் நடந்துக்கணும். கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நீ அதுக்கு என்கிட்ட கொடுத்துறேன். எப்படி உன்னை அதுக்குன்னு என்ன ட்ரையாக நடத்துவாருன்னு நினைக்கிறீங்களா? நீ நினைக்காத அளவுக்கு உன்னை ஆசீர்வாதமாக வைப்பார். சமாதானம், சந்தோஷம், உனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து உன்னை என்டர்டெயின் கூட அவர் பண்ணுவார், அவரோட என்டர்டெயின்மெண்ட்டில். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறாருன்னா அந்த ஆடுக்கு என்ன பண்ணணும்னு கர்த்தருக்கு தெரியும். ஆமென். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு இங்கே பாருங்கள், மெய்யாக நீதியின் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனுக்கு தரித்து கொள்ளுங்கள்னா, இது யார் தரித்து கொள்ளணும்? இப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? அதெல்லாம் எப்படி பிரதர் முடியும்? அப்போ சுமந்துட்டு நட. ஃபோர்ஸ் பண்ணாரா அண்ணால? அவர் பாருங்கள் 19 வருஷம் கூட வெயிட் பண்ணுறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒப்பு கொடுத்தா ஈசாக் விதைத்தான், அங்கே மேலே உடனே என்ன வந்துருச்சு? கர்த்தர் ஆசீர்வாதம். நம்ம யாருமே இன்னும் 100 மடங்கு பலன் பார்த்துட்டோமா? பார்ப்பீங்கன்றார் கர்த்தர். உன் குடும்பத்தில் பார்ப்ப. நீ என்ன இமேஜின் பண்ணுறப்பா உன் வாழ்க்கையில்?
இப்படி இருக்கணும். ஜேக்கப் என்ன இமேஜின் பண்ணியிருப்பார் ஜோசப் வாழ்க்கையில்? கோட்டு தான் போட்டு விட முடிஞ்சிச்சு. ஆனால் ஆண்டவர் ஒரு நாட்டுக்கே கவர்னராக நிற்க வைக்கிறாரு. ஒப்பு கொடுத்தவன் வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். உன்னை என்ன ட்ரையாக உட்கார வைக்க போகிறாரா? கிடையாது. உன்னை ஓஹோன்னு வாழ வைப்பார் கர்த்தர். ஆனால் ஏன் ஒப்பு கொடுக்க சொல்கிறாருன்னா அப்படி ஒரு பிளான் இருக்கும் உன் வாழ்க்கையில். புரியுதா? ஸோ எவ்வளோ பேர் இல்லை நான் இன்றைக்கி சரண்டர் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க? ஷுவரா? எஸ். ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணுங்க. சரண்டர் பண்ணால் அவர் என்ன பண்ணுவார்னா அதை தான் நான் இங்கே போனேன். சமாதானத்தனே போனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீ மனசார போ. இன்றைக்கி இந்த இடத்துல இல்லாண்டவர் போதும், நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன், கஷ்டப்பட்டேன், நான் உங்கள் பிள்ளைன்ட்டிங்க, நான் என் வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் என்னையிலேருந்து என்னை நடத்துங்க அப்படின்னு நீ உண்மையாக கொடுத்தன்னா உனக்கு சமாதானம் வந்துடும். உன் இருதயம் கிளியர் ஆகிரும். எதையும் பிடிச்சி வைக்காத. பாதி இந்த பக்கம் ஒரு கால், அந்த ஒரு கால். உலகத்தில் என்னங்க இருக்குது? எவ்வளோ வருஷங்க வாழ போகிறீங்க எல்லாரும்? 200 300? அதை கொஞ்சம் திங்க் பண்ணலாம்ல. புரியுதா இல்லை? கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருங்க. அவர் சொல்கிற நீ சமாதானத்தோடு போவீங்க. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. என்ன நல்லா விண்ணப்பம் இருந்துச்சோ ஏன் நிறைவேறாமல் இருக்குதுன்னா அவர் உங்களை கேட்குறாரு. கொடுத்துட்டிங்கன்னா அதை நிறைவேற்ற மாட்டேன்றாரா? நீங்கள் என்ன கேட்டிங்களோ அதைத்தானே நிறைவேற்ற வேண்டுமாரு. நீங்கள் இப்போ இதை பிடிச்சி வச்சுட்டு அதெல்லாம் வேணுன்றீங்க. கர்த்தர் சொல்ல நீ இதை மட்டும் கொடுத்துரு, இதெல்லாம் உனக்கு கொடுத்துட்றன்ற. எவ்வளோ பேருக்கு புரியுது? ஆமாம். பாருங்கள், நம்ம ஒரு சில விஷயம் உலகத்துக்காக பிடிச்சி வச்சுருப்போம். கர்த்தர் சொல்ல நீ பிடிச்சி வச்சுக்கோ உலகத்துக்காக. ஆனால் நீ இருக்கிற பிரச்சனையை உலகத்தில் இருக்கவன் தான் கிண்டல் பண்ணுவான். ஃபஸ்ட்டு உலகத்தில் இருக்கவன் தான் உன்னோட யாரை பற்றி, பெண்ணினாலை பற்றி நீ மறந்தாலும் யார் மறக்க வைக்க மாட்டா சொல்லு பார்க்கலாம்? உன் உலகம்தான் மறக்க வைக்காது. அதுக்கு நீ என்ன பண்ணலாம்? உலகம் என்னவோ நினச்சிட்டு போ, நான் கர்த்தருக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன். அந்த உலகமே உன்னை ஆணு பார்க்குற அளவுக்கு உயர்த்தி வைப்பார். ஆமாம். ஸோ கர்த்தர் சொல்கிறாரு, புறப்பட்டு போய் என்ன பண்ணுவியா நீ? சமாதானம். இன்றைக்கி ஒப்பு கொடுக்குறதுக்கு எவ்வளோ பேர் இன்னும் ஒரே ஒரு டைம் கை தூக்கிடுங்களா? மறந்துட மாட்டீங்களே. ஒப்பு கொடுத்த உங்களை கர்த்தர் சொல்ல நீ சமாதானோடத்த போவோ, உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவார். புறப்பட்டு போய் போஜனம் செய்தார். யாரு? அன்னாள். கர்த்தர் சொல்கிறாரு புறப்பட்டு. இன்றைக்கி நீ இந்த வார்த்தையை கேட்ட, ஒப்பு கொடுத்துட்ட. இன்றைக்கி சபையில் உனக்கு போஜனம் இருக்குது, அரேஞ்ச் பண்ணியாச்சு. பிரியாணி. இன்றைக்கி எதுக்கு பிரியாணினா இந்த மெசேஜுக்காக. கர்த்தர் சொல்லிட்டாரு இன்றைக்கி என் பிள்ளைங்களுக்கு இதுதான் அடையாளம்ன்ட்டார். அப்போ என்ன இந்த பிரியாணி எதுக்கு அப்படின்னா, என் பிள்ளைங்க இந்நாள் வரைக்கும் எதுலெல்லாம் இருந்துச்சுங்களோ இன்றைக்கி போஜனம் பண்ணிட்டு நீ போ, நீ பெரிய காரியங்களை பார்ப்ப. இன்றைக்கி இங்கே பிரியாணி என்னன்னா அதுக்கு தான் பிரியாணி. என்ன பண்ண போகிறோம்? ஒப்பு கொடுத்துருங்க. சர்வீஸ் முடியறதுக்குள்ளே ஒப்பு கொடுத்துருங்க. இங்கே பிரியாணி என்னன்னா போஜனம் பண்ணுறது, அதுக்கு தான். அப்புறம் அவள் நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னு நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், ஒரு வாயாவது இங்கே சாப்பிட்டு போயிருங்க இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி கர்த்தர் பாருங்க, நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? உங்கள் மேலே ஆண்டவர் வச்சுருக்க நோக்கத்தை நினைக்கும் போது எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி நான் ரொம்ப என்கரேஜாக இருந்தேன். ஆண்டவரே எனக்கு தெரியும் என் சபை பெருசாக, ஏன் சொல்லு, என் மேலே அழைப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் கொடுத்துட்றேன். இனி எதெல்லாம் கொடுக்கணுமோ முழுசாக கொடுத்துட்றேன். என்ன ஆகும்? புரியுதா இல்லையா உங்களுக்கு? பார்க்கிங் ஒரு பெண்ணினாலாக பார்க்குறேன், நான் இடம் வசதிகளை ஒரு பெண்ணினாலாக பார்க்குறேன், இப்படி நம்ம ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஒரு பெண்ணினாலாக பார்க்குறேன். கர்த்தர் சொல்ல நீ எதுக்கு இவ்வளோ யோசிக்கிற, நீ ஒப்பு மட்டும் கொடுப்பா, திறந்து வரும் வெள்ளம் போலன்றார் கர்த்தர். அது மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை. இன்றைக்கி இந்த ஆனிவர்சரி அன்றைக்கி நான் ஏன் போல்டாக சொல்கிறேன் அப்படின்னா, இது நம்மளோட ஆனிவர்சரி மெசேஜ். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகுது. ஆனால் தயவு செஞ்சு ஒப்பு கொடுத்துருங்கன்றார் கர்த்தர். ஆமாம். ஸோ சரண்டர் பண்ணிடுறீங்க. இப்போது கர்த்தர் சொல்கிறார் நீ இன்றைக்கி இங்கேருந்து போகும்போது ஒப்பு கொடுத்துரு, நீ சமாதானம் உனக்கு வரும். ஃபஸ்ட்டு நீ ஒப்பு கொடுத்த எல்லாருக்கும் பாருங்கள் இன்றைக்கி ஒரு சமாதானம் வரும். ரெண்டாவது உன் விண்ணப்பத்தெல்லாம் கேட்கப்பட்டிருக்கும். நாலாவது நீ போஜனம் பண்ணுவ. அப்புறம் நீ துக்கமுகமாக இருப்பதில்லைன்றாரு. நீ போனதுக்கப்புறம் கர்த்தர் எங்கெங்கே காயின் நகர்த்தணும்னு கர்த்தர் நகர்த்துவார். பாருங்கள், ரைட் டைம் அட் த ரைட் பிளேஸ் எல்லாம் மாறும். காரியங்கள்லாம் ரீஅலைன் ஆகும். தடைப்பட்டதெல்லாம் மாறும். பெண்ணினாலாம் அப்படியே ஃபேட் அவுட் ஆகும். கன்சீவ் ஆகிறது நீங்கள் சில நாட்களில் கேள்விப்படுவீங்க. அதாவது குட் நியூஸஸ் கேட்பீங்க. அதுக்கப்புறம் பேர்த்தை பார்ப்பீங்க. ஆமாம். ஸோ இதை நீங்கள் பார்ப்பீங்க. சரி, இப்போ கர்த்தர் நினச்சா என்ன ஆகுமான்னு தெரியுமா உங்களுக்கு? இதுவே என்னை பொறுத்த வரைக்கும் குட் நியூஸாக பார்த்தேன் நான். அவர் சொல்லிட்டாரு ஒப்பு கொடுக்குறவன் வாழ்க்கை என்ன ஆகும்னு நான் சொல்கிறேன்றார். இப்போ எவ்வளோ பேர் ஒப்பு கொடுத்துருக்கீங்க?
இதை செய்வாராம், இதை செய்யாமல் இருக்க மாட்டாராம். அப்புறம் என்ன செய்வாராம் பாருங்க, அதே கண்டினியூட்டியில் இருக்குது. வீடியோ பார்க்குறவங்களுக்கும் மெசேஜ் கேட்குறவங்களுக்கும் ஒப்பு கொடுத்தவங்க ஹார்ட் வில் ஸ்டார்ட் டு ரிஜாய்ஸ். மை ஹார்ட் ரிஜாய்ஸஸ் இன் த லார்ட் ஹஸ் மேட் மீ ஸ்ட்ராங்னு நீங்கள் சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள். கர்த்தர் சொல்கிறாரு, இன்னையிலேருந்து நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் இருதயம் களி கூற காரியங்கள் நடைபெறும். குட் நியூஸஸ், அதாவது ஒரு அண்ணாள் வந்து கர்ப்பவதி ஆனாள் அப்படின்றது எவ்வளோ பெரிய குட் நியூஸ். குட் நியூஸா இல்லையா? யூ வில் ஹியர் சம் குட் நியூஸ். இந்த சர்ச்சில் ஒப்பு கொடுத்துட்டு போன நீங்கள் யூ வில் ஹியர் சம் குட் நியூஸ். அது என்ன பண்ணும் தெரியுமா? உங்களை பலப்படுத்துறது மாத்திரம் இல்லை, உங்களை உயர்த்துகிறதா இருக்குமா, கர்த்தருக்குள்ளே உயர்த்துகிறதா இருக்கும். யூ வில் see சம்திங், ஏதோ ஒன்று பார்ப்பீங்கன்றார் கர்த்தர். அடுத்தது, நவ் ஐ ஹேவ் an answer for my enemies, I rejoice because you rescued me. கர்த்தர் சொல்கிறார், உனக்கு ஒரு சத்துரு எழும்பினது உண்மைதான், பெண்ணினால் மாதிரி ஒரு சூழ்நிலை எழும்பினது உண்மைதான். என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷம். நான் சொல்கிறேன், ஒப்பு எவ்வளோ பேர் கொடுத்தீங்களோ இன்னைக்கு, கர்த்தர் சொல்கிறார், நீ சந்தோஷப்படுற மாதிரி ஆகும். யூ வில் ரிஜாய்ஸ் அண்ட் யூ வில் ஹேவ் அ ஆன்சர் ஃபார் யுவர் எனிமீஸ்னா, நீ எதுலெல்லாம் கஷ்டப்பட்டியோ அந்த கஷ்டத்தை எவ்வளோ பேர் உனக்கு தெரியாமல் பின்னாடி இருந்து பேசினாங்களோ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பதிலாக மாறுன்றார் கர்த்தர். ஆமென். அதுக்கப்புறம் பாருங்க, the bow of the mighty is now broken. சொல்லுங்க, நவ். இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களும் நீங்களும் யாரெல்லாம் மனசில் ஒப்பு கொடுத்தீங்களோ, ஒப்பு கொடுத்த நொடியில் உடஞ்சிச்சான் உங்களுக்கு விரோதமாக வந்த அம்புகள். நவ் broken and those who stumbled are now strong. வீடியோ பார்க்குறவங்களும் you people became strong ன்னு கர்த்தர் சொல்கிறார். ஆமென். பாருங்க, பலவான்களின் வில் முறிந்தது. ஏதோ ஒரு வில் வச்சு தான் பென்னினால் என்ன பண்ணியிருக்கான்னா உங்களை டார்கெட் பண்ணிட்டு இருந்துருக்குது. டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், ஹெல்த்து, சிக்னஸ், டிசீஸ், ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுத்து தட் வில், தட் போ இஸ் புரோக்கன். எவ்வளோ பேருக்கு புரியுது? அது உங்களை அழிக்க வந்த அந்த போ இஸ் புரோக்கன். ஆமென். பலவான்களின் வில் முறிந்தது. தள்ளாடினவர்களோ, தள்ளாடினவர்கள் யார் தெரியுமா? நம்ம அப்படியே முடியல, ப்ரேயர் பண்ண முடியல, நிற்க முடியல, விசுவாசம் வர மாட்டேங்குது, தைரியம் வர மாட்டேங்குது. கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை பலத்தினால் இடை கட்டுவாராம். எவ்வளோ பேர் சொல்கிறீங்க ஆமேன்? எதுக்கு ஆமேன்? யூ ஆர் ஸ்ட்ராங்ன்றார் கர்த்தர். ஆமேன். அப்புறம் பாருங்க, those who are well fed are now starving and those who are starving are now full. பசியாக இருந்தவர்களோ இனி பசியாகிறா. நீ எதுக்கெல்லாம் பசி மாதிரி இருந்தியோ, ஸ்பிரிச்சுவல் காரியங்கள், பணம், ஹெல்த், எதுலெல்லாம் இருந்தியோ, கர்த்தர் சொல்கிறார் நீ ஸ்டார்விங்காக இருந்தியா, ஆனால் நவ் யூ ஆர் ஃபுல்லுன்றார் கர்த்தர். இனி நீ பசியாக இருப்பதில்லைன்னா இனி நீ இந்த வழியில் போவதில்லை. ஆமாம். அடுத்தது பார்க்க, சைல்ட்லெஸ் உமன் நவ் ஹேஸ் 7 children and the woman with many children wastes away. மலடியாக இருந்தவர்கள் 7. வீடியோ பார்க்குற யாரோ ஒருத்தர் குழந்தை கூட இல்லாமல் இருக்கலாம், பட் கர்த்தர் சொல் 7னா ஃபுல்னஸ். அந்த ஒரு குழந்தைய ஃபுல்னஸாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி நம்ம குழந்தைங்கள்லாம் ஒரு ஃபுல்னஸில் வளரும். நம்ம குழந்தைங்கள்லாம் எப்படி இருக்க போகுது? ஒரு ஃபுல்னஸில் வளரும். அடுத்தது பாருங்கள், the Lord gives both death and life. He brings some down to grave but raises others. கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து. இந்த இடத்துல கர்த்தர் உங்களை ஒன்று நல்லா புரிஞ்சுக்க சொல்கிறார் பாருங்க. ஒருத்தன் வாழ்க்கை கீழே போகிறதும் மேலே போகிறதும் கர்த்தர் கையில் இருக்கான். கீழே போன நீ மேலே வர நீ ட்ரை பண்ணாத, கர்த்தருக்கு ஒப்பு கொடு, உன்னை மேலே அவர் தான் தூக்க முடியும். எவ்வளோ பேருக்கு புரியுது? நம்ம முயற்சி எடுக்கிறோமா, நம்ம மேலே வரலாம், நம்ம மேலே வரலான்னு. கர்த்தர் சொல்ல ஒப்பு கொடு, லிஃப்ட் தூக்குற மாதிரி உன் வாழ்க்கை மேலே வரும்ன்றார் கர்த்தர். நீங்கள் இப்போ லிஃப்ட்டில் இருக்கீங்க, கீழே போயிடுச்சு, எவ்வளோ பேர் மேலே ஏறி வந்துட முடியும்? பவர் கட்டாகி நிற்கிது. இப்போ பண்ணிகிட்ருக்கோமா, ஒரு சிலர் அதுக்குள்ளே ஏறிட்டு இருக்கிறோமா, மேலே போகிறோம், இல்லை இப்போ ஒரு 5 floor வந்துருப்போம்னு நினைக்கிறேன். ஒப்பு கொடுத்தா அவர் ஒரே ஒரு பட்டன் தானா, நீ அப்படியே நிற்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் 8th 10th 140 floors மேலே போயிடும். கர்த்தர் சொல்ற ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருத்தனுக்கும் லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே தான் நீ இருக்கிற, ஆனால் அந்த லிஃப்ட் இஸ் கோயிங் அப்புன்றார். எவ்வளோ பேருக்கு புரியுது? இட் இஸ் சேஞ்சிங், இட் இஸ் சேஞ்சிங். கர்த்தர் சொல்கிறாரு ஹீ இஸ் ரேசிங் யூ அப். இன்னைக்கு என்ன பண்ணுறாரு உங்களை? இஸ் ரேசிங் அப் யுவர் ஃபினான்ஷியல் திங்ஸ். ஒரு ஆண்டவர் பிள்ளைன்னா யாருன்னு நீங்கள் இனிமேல் தான் பார்க்க போகிறீங்க.
ஸோ என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னை உயர்த்துவேன். ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோ, கீழே இருக்கிறியா உன்னை உயர்த்துறது நான், மேலே இருக்கிறியா ஏனால தான் மேலே இருக்கேன்னு, இல்லைன்னா கீழே போயிடுவேன்ற. எவ்வளோ பேருக்கு புரியுது? கர்த்தர் தான் என்ன பண்ணுறாரு, உங்களை ஏற பண்ணுகிறவர். ஆமென். The Lord makes some poor and others rich. கர்த்தர் தரிதரை அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்ந்து இருக்கிறவனை உயர்த்துகிறவருமானவராக இருக்கிறார். அப்போ இன்னைக்கு உங்கள்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, ஐஸ்வர்யம் எங்கேருந்து வரவர் தான். நம்மளால் அதை பண்ண முடியாது. யார் பண்ண முடியும்? கர்த்தர் சொல்கிறாரு, இந்த சர்ச்சில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்குறவங்களும், ஐ சே யூ ஆர் ரிச். யூ ஆர் ரிச். வை யூ ஆர் ரிச்? Not because of your skill or talent, because God's grace and blessing is upon you. And today அது உங்களுக்கு பண்ணுறார். ஆமென். அடைய பண்ணுவார், அவங்கள ஐஸ்வர்யத்தை அடைய பண்ணுவார். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அடுத்தது பாருங்கள், he lifts the poor from the dust and the needy from the garbage dump. தமிழன், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறாராம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு உங்களை உயர்த்த போகிறவர் கர்த்தர். அவர்கிட்ட உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருங்க. நீங்களாம் இந்த பொசிஷனுக்கு வரணும்னு நினைக்காதீங்க. நீ ஆசைப்படுற அதே பொசிஷன் கொண்டு வருவார். ஆனால் கர்த்தர் லேசாக ஒன்று கொண்டு வந்துடுவார். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிற, வந்தவங்களும் வீடியோ பார்க்குறவங்களுக்கும் கர்த்தர் சொல்கிறார், இஸ் லிஃப்டிங் யூ அப். இஸ் லிஃப்டிங் யூ அப். உன்னை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலேருந்து நீங்கள் உயர்ந்து தான் இருக்க போகிறீங்கன்றார் கர்த்தர். ஒப்பு கொடுத்துட்டீங்கல்ல, ஒப்பு கொடுத்துட்டீங்கல்ல, நீங்கள் உயர்ந்து தான் இருக்க போகிறீங்கன்னு சொல்கிறார் கர்த்தர். ஆமென். அப்புறம் பாருங்க, he sets them among princes, placing them in seats of honor. அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தில் சுதந்தரிக்கவும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, he sets them among princes. நம்மளா போய் ஒரு சேரில் உட்காந்துட முடியுமா? போய் ஒரு ஹானர் நம்மளாலலாம் கொண்டு வர முடியாது. கர்த்தர் சொல்கிற, உனக்கு ஒரு அங்கீகாரம், ஒரு மதிப்பு, ஒரு பிளேஸ் ஆஃப் ஹானர் இந்த உலகத்துலேயும் சரி, ஆவிக்குரிய விஷயத்துலேயும் சரி, வேலை ஸ்தலத்துலேயும் சரி, எங்கேயுமே அந்த இடத்த நம்மளால் போய் பிடிச்சிக்க முடியாது. கர்த்தரால் மட்டும்தான் அந்த ஹானர் கொடுக்க முடியுமா? புரியுதா இல்லையா? அந்த ஹானர் நான் பாஸ்டர்ன்னுலாம் எனக்கு வந்துடாது. கர்த்தர் எனக்கு கொடுத்தா தான் அது வரும். எந்த டைட்டிலும் கொண்டு வர முடியாது. அது மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையிலையும் எந்த டைட்டிலோ உங்கள் முயற்சியும் கொண்டு வர முடியாது. கர்த்தர் சொல்கிறாரு, யார் அதை செட் பண்ண முடியுமா? நானாக செட் பண்ண முடியாது. இன்றைக்கி இலக்கியா சிஸ்டர், ஏஞ்சல் சிஸ்டர்லாம் என்னை மதிக்கணும் நான் முடிவு பண்ண முடியாது. இஃப் ஐ சரண்டர் மை லைஃப், த லார்ட் வில் செட். எவ்வளோ பேருக்கு புரியுது? உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களை செட் பண்ணுவார், உங்கள் குடும்பத்தில் உங்களை செட் பண்ணுவார், உங்கள் காலேஜில் செட் பண்ணுவார், உங்கள் குடும்பத்தில் செட் பண்ணுவார். எங்கே செட் பண்ணுவார் அவர்? பாருங்கள், மகிமையுள்ள சிங்காசனத்தில் உங்களை ஹானர், உங்கள் பொசிஷனை ஒரு ஹானரபிள் பொசிஷனில் கொண்டு போய் கர்த்தர் உட்கார வைப்பாருன்றார். இதெல்லாம் யாருக்கு தெரியுமா? ஒப்பு கொடுத்தீங்க பாருங்கள். ஒரு ஒப்பு கொடுத்துட்றேன்னு சொன்னதுக்கு எவ்வளோ காரியம் பண்ணுறேன்னு பாருங்கள். கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு பாருங்க உங்க கூட. He will protect the faithful ones. நல்லா புரிஞ்சுக்குங்க, அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை உங்களை காக்குறேன்னு சொல்லிட்டாரு கர்த்தர். எந்த சிக்னஸ் டிசீஸ்க்கும் பயப்படாதீங்க. ஒப்பு கொடுத்துட்டீங்களா? டோன்ட் ஃபியர். யார் சொல்கிறா உன்னை பார்த்துக்கிறேன்னு? உங்கள் பிள்ளைங்களை யார் பார்த்துக்கிறேன்றாரு? கர்த்தர் பார்த்துக்குவார். ஆனால் நம்ம வேலை என்ன? அது ஒப்பு கொடுக்க. ஒப்பு கொடுத்தா வாக்குத்தத்தம் கூடயே வரும். ஆமென். அப்போ இங்கே என்னன்னா, he will protect his faithful ones but the wicked will disappear in darkness. அடுத்தது பாருங்க, no one will succeed by strength alone. என்னன்னு மட்டும் எனக்கு சொல்லிடுங்க. இப்போ இங்கே என்ன தெரியுமா மிக்ஸ் பண்ணிப்பீங்க? இப்போ என்னது, இப்போ தினேஷ் வேலைக்கு போகக்கூடாதா? அப்போ ஆண்டவர் தான் பண்ணுவாரா? இல்லை சங்கரி டியூஷன் நடத்தக்கூடாதா? ஆண்டவர் தான் பண்ணுவாரா? இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, strength alone, no one will succeed by strength alone. Yes, Shankari has to work hard, Dinesh has to work hard, everyone has to do perfectly, but that perfect alone, your strength alone, your ability alone will not bring you up. It will not give succeed. You should work hard, you should do perfectly, எல்லாமே பண்ணோம், but success has to come from God. அப்போ இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, you all will success. You all will success. கர்த்தர் சொல்றாரு, no one will succeed by strength alone. என்ன அர்த்தம்னா, கர்த்தர் உங்களுக்கு அந்த சக்சஸ் தரார். எவ்வளோ பேருக்கு புரியுது? your success, your hard work plus God's hand ரெண்டுமே இணையும் போது ஒரு பிலீவர் வாழ்க்கை சக்சஸ் தான். ஆமென். அப்புறம் பாருங்க, he gives power to his kings, he increases the strength of his anointed one.
தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து. நான் இங்கே சொல்கிறேன், ஏற்படுத்தின ராஜாக்கள் நீங்களாம், வீடியோ பார்க்குறவங்களாம், உங்களை ஏற்படுத்தினாராம். அதனால தான் இன்றைக்கி இந்த மெசேஜ் கேட்டுட்ருக்கிறீங்க பாருங்கள். இந்த மெசேஜ் ஹி கிவ்ஸ் பவர் டு இஸ் கிங். நீங்கள் தான் அவருடைய பிள்ளைங்கள்லாம் ராஜாக்கள். புரியுதா இல்லையா? he increases the strength of his anointed one. you are already anointed என்றார் கர்த்தர். புது அனாயிண்டிங் கேட்காத, you are already anointed. you will see increase in your strength. தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தார்கள். நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுமா? ஃபைனலாக தேங்க்யூ ஆண்டவர். என்ன ஆண்டவர், வாழ்க்கையில் ஒப்பு கொடுத்தேன். என்ன ஆண்டவர் இவ்வளோ பேசிட்டீங்க? ஒரு ஒப்பு கொடுத்தலுக்கு எவ்வளோ உங்களுக்கு தொடாத உங்கள் ஏரியாவில் டச் பண்ணாதது ஏதாவது இருக்குதா? இப்போ சொன்னதில் நீங்கள் இதுக்கு தான் ஓடிட்டுருக்கீங்களா? கர்த்தர் சொல்ல நீ ஓடணும், ஆனால் நீ என்ன பண்ணு, சரண்டர் பண்ணால் ஈஸியாக இருக்குன்றார் கர்த்தர். எவ்வளோ பேருக்கு புரிஞ்சது இன்றைக்கி? ஆமேன். சரண்டர் பண்ணிடுறீங்களா? இதுக்கு பண்ணிடலாம் என்ன கேட்டால். பண்ணிட்டா கர்த்தர் இவ்வளோ காரியம் பாருங்கள். இதை போய் நீங்கள் வீட்டில் இந்த ப்ராமிஸஸை கொஞ்சம் நீங்கள் ரீகலெக்ட் பண்ணணும். ஆண்டவரே இதெல்லாம் நாங்கள் ஒப்பு கொடுத்துறோம், என் வாழ்க்கையில் இதெல்லாம் நீங்கள் பண்ணுறேன்ட்டீங்க, பெரிய மாற்றத்தை நாங்கள் பார்ப்போம்னு விசுவாசிக்கிறோம். இது இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே அன்னாள் மாதிரியும் சாமியல் மாதிரியும் இருக்கிறீங்க. அதனால தான் இந்த வார்த்தை உங்களுக்கு இன்றைக்கி வந்திருக்குது, வீடியோ பார்க்குறவங்களுக்கும் வந்திருக்கு. ஸோ சரண்டர் பண்ணிட்டீங்க. எவ்வளோ பேர் பண்ணிட்டீங்க? கர்த்தர் சொல்கிறார், சமாதானத்தோட நீ போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. புறப்பட்டு போய் HOE மினிஸ்ட்ரியில் கொடுக்குற பிரியாணியை சாப்பிடு. வீடியோ பார்க்குறவங்க வீட்லையோ கடையிலையோ வாங்கி சாப்பிடு. ஃபேத் வித் ஆக்ஷன், நீ அதை பண்ணு. அப்புறம் சாப்பிட்ட அப்புறம் அவள் துக்கமும். இப்போ உங்களுக்கு ஒரு சிலர் கூட துக்கமாக இருக்கலாம், சாப்பிட்டோன்னே போயிடும்ன்றாரு. ஃபேத் வித் ஆக்ஷன், அது எப்படிங்க சாப்பிட்டா போகும்? இதுதான் நம்ம பீப்புளோட பிரச்சனையாக இருக்குது. கர்த்தர் அவளை நினைத்தருள்வார். ஆமென். அவர் நினச்சிட்டாருன்னா என்னது? எவ்வளோ நாள்லப்பா மாற்றத்தை பார்க்க போகிறீங்க? சில நாளில் கர்ப்பவதி ஆகினா குழந்தைய பார்க்கல, யூ வில் ரிசீவ் குட் நியூஸ். அண்ட் ஃபியூ மந்த்ஸில் யூ வில் பெற்றெடுப்பீங்க. நீங்கள் அந்த அற்புதத்தை பெற்றெடுப்பீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, எப்போதுமே எதை மறந்துடாத, என் பிள்ளைய என்கிட்டருந்து திரும்பி வாங்கிறாத, வேலை முடிஞ்சதுன்றார் கர்த்தர். புரிஞ்சதா? அப்போது சாப்பாட்டுனால என்னங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் நினச்சேன், ஆண்டவரே ஃபுட்டில் கொண்டு போய் நிறுத்துறீங்க கடைசியில் அப்படின்னு. பாருங்கள், 2-3 வாரம் முன்னாடியே ஃபுட்டில் பேசினார். பால் வந்து அந்த ஷிப்பில் போகும்போது அந்த துன்பமான வேலையில் பால் என்கரேஜ் பண்ணதும் அவங்க சாப்பிட்டார்கள், பலன் அடைந்தார்கள்னு எழுதியிருக்கோம். கரைக்கு போய் சேர்ந்தார்கள். There is an action effect, spiritual effect when you eat, when the Lord says you to eat. புரிஞ்சா இல்லையா? பாருங்கள், அவர் என்ன பண்ணியிருக்காராம், இன்றைக்கி இப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காராம் என் பிள்ளைங்க மெசேஜ் கேட்டதும் சாப்பிட்றதுக்கு. புரியுதா இல்லையா? அது என்னவா? சங்கீதம் 23:5, யூ ப்ரிப்பேர் அ டேபிள் பிஃபோர் மீ இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் மை. இன்றைக்கி நீங்கள் சாப்பிட 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 சத்துருக்கள் அங்கே பீறிட்டு போவாங்க உங்களை விட்டு. சூழ்நிலைகள் மாறும், உங்கள் பிரச்சனைகள் மாறும். என்ன அது சங்கீதம் 23 என்ன போட்டிருக்கு தெரியுமா? இந்த வரிக்கு அப்புறம், இந்த வசனத்துக்கு அப்புறம், யூ ப்ரிப்பேர் அ டேபிள் பிஃபோர் மீ இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் மை எனிமீஸ். இன்றைக்கி உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. இது நீங்கள் சாப்பிட்ட உடனே என்ன தெரியுமா ஆகும்? இந்த வசனத்துக்கு அப்புறம், யூ அனாயிண்ட் மை ஹெட். என்னடா சாப்பிடத்தானே செஞ்சோம், சாப்பிட சாப்பிட யூ வில் பி அனாயிண்டட் டுடே. This is not a normal food which you are going to eat here. The Lord has arranged a table here for you. புரிஞ்சா இல்லையா? You anoint my head with. நான் சொல்கிறேன், இந்த மெசேஜ், it is a very special message for these people. It is very anointed message. When you eat, you will be anointed. Surely, என்ன சொல்கிறாரு? இது சாப்பிட்ட அப்புறம் என்ன ஆகும்? Surely goodness and mercy shall follow you. நீ கிளம்பி போயிடுவ, பின்தொடர்ந்து வருமா? எது? குட்னஸும். எவ்வளோ நாளைக்கா? all the days of your life. Today what you are going to do will follow your whole life. எவ்வளோ பேருக்கு புரியுது? அப்போ இன்னைக்கு இந்த ஆலயத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க, வீடியோ பார்க்குறீங்கன்னா, something is tremendously going to change in your entire life. And when you eat this food, these things are going to change. புரியுதா? அப்புறம் பாருங்கள், and I will dwell in the house of the Lord forever. நான் என்ன சொன்னேன்?
இந்த மினிஸ்ட்ரியில் யூ வில் ஃபாலோ கண்டினியூலி. என்ன சொன்ன ஆரம்பத்தில், நீங்கள் எல்லாம் என் கூட இருக்கணும்னு ஜெபிக்கிறேன்னு சொன்னேன். வீடியோ பார்க்குறவங்களும் நீங்களும் யூ வில் கண்டினியூ திஸ் ஜேர்னி அலாங் வித் திஸ் மினிஸ்ட்ரி. ஆமாம், இது எவ்வளோ பெரிய விஷயம். இது எப்படிங்க சாப்பிட்டா ஆயிரும்? ஒரு நாள் சாப்பிட்டா போதுமா? வாழ்க்கை பூரா வருமா? கர்த்தர் சொல்கிறத செய்யும் பொழுது உண்டாகும். ஏன் ஆதாமேவாள் ஒரு நாள் தானே, ஒரு ஆப்பிள் தானே சாப்பிட்டாங்க, வாழ்க்கை பூரா இழுத்துட்டு வந்துருச்சே சாபம். சாப்பிட்டனால தானேப்பா ஆச்சு, சாப்பிட்டனால ஆச்சு. கம்யூனியன் சாப்பிட்றனால ஹீலிங் வருது, பாவ மன்னிப்பு கிடைக்குது. அப்போ ஏன் சாப்பிட்டா ஆகாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எவ்வளோ பேர் சரண்டர் பண்ணீங்க இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை? நான் சொல்கிற மிகப்பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. ஹம்பிளாக கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க, சரண்டர் பண்ணுங்க, உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீங்கன்னா வசனம் சொல்லுது, நானல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அந்த மனுஷனோட ஒரு எண்ணம் என்னன்னா, நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இப்போ எனக்கும் என்ன தோணும், ஏதோ ஒன்று பண்ணலையா, ஏன் என்கிட்ட பண்ணல, ஏன் என்கிட்ட நீங்கள் சொல்லலை, ஏன் எனக்கு நீங்கள் விஷ் பண்ணல. இப்போ நேற்று நிறைய பேர் விஷ் பண்ணல, ஏன் எனக்கு விஷ் பண்ணல, நான் ஒரு பாஸ்டர் எனக்கு ஏன் விஷ் பண்ணல அப்படின்னீங்கன்னா, இது என்னன்னா நான் என்னோட செல்ஃபை கொண்டு வரேன், ஃப்ளஷை கொண்டு வரேன் நான். புரியுதா இல்லையா? கர்த்தர் சொல்கிறேன் இதெல்லாம் தான். இப்போ நான் ஏன் உங்களை சொல்லாமல் என்ன சொல்கிறேன்னா, உங்களை சொன்னப்போ என்ன ஆகிடுவீங்க, என்னடா இவர், நான் அதனால் என்ன சொல்கிறேன். அப்போது அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது காரியங்கள் இருக்கும், இதெல்லாம் தான் ஒப்பு கொடுக்கணுன்றார் கர்த்தர். இதெல்லாம் நீ ஒப்புக்கொடு, தாழ்மைப்படு, என் முன்னாடி ஹம்பிளாக இரு, நான் உங்கள் பிள்ளைன்ட்டு நீ இரு, என் லைஃப்பை சரண்டர் பண்ணு. நீ எனக்கு தானே, நான் உன்னை விலை கொடுத்து வாங்கிட்டேன்ல, நீ எனக்காக இரு. இங்கே இருக்க சொன்னாரா இங்கே இரு, அங்கே போக சொல்கிறாரா அப்படி இரு. நீ கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து தன்னைத்தான் தாழ்த்து போகணும், உயர்த்தப்படுவான். இன்றைக்கி நீங்கள் சரண்டர் பண்ணதுக்கு எவ்வளோ காரியம் பண்ணுறாரு பாருங்கள். அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கே தெரியுங்க, இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, நம்ம ஒரு பிலீவர், ஆண்டவர் நம்மளை விலை கொடுத்து வாங்கிட்டார். உங்கள் குழந்தை எதெல்லாம் செஞ்சால் உங்களுக்கு பிடிக்காதோ அதெல்லாம் தான் உங்கள் அப்பாவுக்கும் பிடிக்காது. எவ்வளோ பேருக்கு புரியுது? உங்களுக்கு தெரியுமே. ஸோ உங்களுக்கு அது தெளிவா, எது உங்கள் குழந்தைன்னு புரிஞ்சுதா, எது ஒப்பு கொடுக்கணும்னு புரிஞ்சுதா, உங்களை தான் ஒப்பு கொடுக்க சொல்கிறார். புரியுதா? ஒப்பு கொடுங்க, வாழ்க்கையை பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. ப்ரேயர் பண்ணலாம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறேன்ப்பா, நன்றியோடு துதிக்கிறேன். இந்த நாளுக்காக நன்றி, இந்த நாளுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வந்த எல்லாருக்கும் நீங்கள் இந்த பெரிய காரியத்தை செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். சரண்டர் பண்ண எல்லாரோட வாழ்க்கையிலே நீங்கள் இந்த வாக்கு தத்தங்களும் சொல்லியிருக்கிறீங்க. சில நாட்கள்லேயே நீ அந்த குட் நியூஸ் கேட்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. பல பேரோட குடும்பம் முழுமையாக ரட்சிக்கப்படும்படி நீங்கள் செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எப்படி டேனியல் வாழ்க்கையில், சாத்ராக் மேஷாக் வாழ்க்கையில், யார் யார் வாழ்க்கையில் இப்படி பெரிய பெரிய மாற்றங்கள் நடந்ததோ, வந்திருக்க எல்லாரோட வாழ்க்கையிலும் குடும்பம் முழுவதுமாக ரட்சிக்கப்பட்டு எந்த பாரம்பரியம் எதுவும் இல்லாமல் முழுமையாக ஆண்டவரே எல்லாரும் இன்றைக்கி நாங்கள் சரண்டர் பண்ணுறோம். எந்த மனுஷனுக்காகவும் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் ஆண்டவரே. அது ஆஃபீஸ் ஆகட்டும், குடும்பமாகட்டும், வீடாகட்டும், ஊராகட்டும், எதுனாலும் சரி, we will not compromise. இந்த நாளில் நாங்கள் சரண்டர் பண்ணுறோம். கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்போம். நீங்கள் எங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறதுக்காக ஸ்தோத்திரம். எதுக்கெல்லாம் நாங்கள் பாடுபட்டோமோ எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றி தருவதற்காக ஸ்தோத்திரம். சில நாட்களில் அந்த குட் நியூஸஸ் நாங்கள் கேள்விப்படுவோம், சில மாதங்களில் அந்த மேனிஃபெஸ்டேஷன்ஸை பார்ப்போம். பெரிய உச்சங்களுக்கும் உயர்வுகளுக்கும் நீங்கள் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் போவோம். இந்த சபையும் அப்படி உயர்ந்திருக்கும். நீங்கள் அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் ஒரு விசேஷித்த நாளாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வந்த எல்லாரும் ஆண்டவரே அந்த அன்னாள் செய்தது போல எல்லாரும் இந்த வார்த்தையை கேட்டு அந்த உணவை சாப்பிட்டு அப்புறம் அவர்கள் அழுகாது போனான்னு சொன்ன போல இங்கே இருக்கிற யாரும் துக்கமாக இல்லாமல் சந்தோஷமாக இருக்க போகிறார்கள். அந்த ஆச்சரியங்கள் காண போகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.